தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். இந்திராணி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். விநாயகனே வெள்ளினையே வேறறுக்க வல்லான், விநாயகனே வேர்க்கை தனிப்பான், விநாயகனே நின்னைக்கும் மண்ணிற்கும் நாதனமாய் கண்ணீர் சிறந்து பிறப்பு. திருச்சிற்றம்பலம். புவனேஸ்வரியம்மா நால்வர் துதிப்பாடு. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. திருச்சிட்டு சிவாய நம்ம அனைத்தரையா திருவடி பணிகிறேன். திருவடி வணக்கம் பிரேமம்மா. புழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலே திருவாத ஊர திருத்தால் போற்றி, ஊழிமலே திருவாத ஊர திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். நம்ம திருவடி வணக்கம்மா. சிவாயனம். நம்ம இந்த குழுமத்துல, ஈசன் குழுமத்துல ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம 12 திருமுறையும் ஒரு சுற்று முடிச்சு 2வது சுற்று 11ஆம் திருமுறை படிச்சுட்டு இருக்கோம். இப்ப அந்த வகையில சிவாயனம், அந்த வகையில நம்ம வந்து ஒவ்வொரு நாயன்மாருமா ஏன் அடியார்களை விட்டு நம்ம என்ன கதை தெரிஞ்சிருந்தா கூட ஒவ்வொரு அடியாரும் பேசணும், எல்லா அடியாருக்கும் ஒரு தைரியமா நம்ம குடும்பத்துல பேசணும் அப்படின்னுட்டு நம்ம இது வந்து ஒரு நோக்கமா ஆரம்பிச்சோம். இப்படியே ஆரம்பிக்கக்குள்ள முதல்ல நம்ம சரஸ்வதி அம்மா தான், கலைவாணி அம்மாவே வந்து நமக்கு அருள் புரிஞ்ச மாதிரி திரு நீலகண்ட கொய்வனாருடைய சரஸ்வதி வந்து அம்மா நம்ம குடும்பத்துல பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒவ்வொரு அடியாரெல்லாம் அப்படியே பேசிட்டு வந்து நம்ம திருநாவுக்கரசு புராணம் வந்து பெரிய அளவுல நிறைய பாடல் இருக்கு, 428 பாடல் இருக்கு இல்லையா. அதனால ஐயா வந்து நமக்கு ஒவ்வொரு வாரமும் எடுத்துட்டு இருக்காரு. அது புதன்கிழமை எடுக்க முடியாது, அவருக்கு அங்க வேலை வாய்ப்பு அதிகமா இருந்தால நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு இருந்தாரு. இது வரைக்கும் 4 பகுதி முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து குலச்சேரி நாயனாரும் முடிச்சிட்டோம். மங்கையர்கரசி அம்மா தான் நம்மள அழைச்சு அவங்கள விட்டு நம்ம பேச சொன்னோம். இந்த வழியில 22வதாக பெருமிழலை குடும்ப நாயனார் நமக்கெல்லாம் வந்து வேலுண்டு வினை குடும்பத்துல ஒரு திருவாசந்தனையிலையும் ஒரு பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காங்கன்னா அம்மாவாலதான் நடந்தது. இதெல்லாம் அவங்களுக்கு இறைவன் திருவருள் அதிகமா இருக்கு, சொல்ல முடியாத ஒரு ஆற்றல் அவங்களுக்கு. அவங்க வந்து இன்னைக்கு வந்து நமக்கு இந்த இன்னைக்கு இறைவனால வகுத்து கொடுக்கப்பட்டது நம்ம ரேவதி அம்மா தான். அவங்க வந்து நல்ல ஒரு சித்தாந்த திறன் கொண்டவங்க, நல்ல திருக்குறள்லாம் விளக்கம் நல்லா அருமையா உள்வாங்கினவங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அம்மாவை பத்தி நிறைய விஷயம். நம்ம குடும்பத்துல வந்து ஒவ்வொரு இவ்வளவு நாளும் நம்ம 2 வருஷம் பதிவெல்லாம் பாக்குறதுக்கு காரணம் அம்மாவாலதான். அவங்க யூடியூப்ல பதிவுலாம் நமக்கு பொறுமையா கூப்பிட்டா கூட ஒரு முகம் சுளிக்காம இதோ வரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிறப்பா செயல்படுத்தி கொண்டிருக்கிறவங்க. இப்ப நம்ம ஐயாவே வாங்கினதுனால நம்ம வந்து இப்ப கொஞ்சம் ஒரு 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 10 தொடர்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவை நம்ம அழைக்கல, இல்லைன்னா அம்மாவுக்கு போன் போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவோம், அடியனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவை. அந்த மாதிரி இன்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, ஒரு மறு பேச்சே இடம் கிடையாது. நீங்க தான், அது நானா சொன்னதில் எதுவுமே என்னால ஒண்ணுமே கிடையாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அது எம்பெருமான் வகுத்து கொடுத்தாரு. 2 பேரும் என் கண்ணுல காட்சி கொடுத்தா, ஒண்ணு ரேவதி அம்மா, ஒண்ணு அங்கேற்கண்ணி அம்மா. அங்கேற்கண்ணி அம்மா கேட்கணும்னா நம்ம அம்மாவை கேட்டுடும்ட்டு அம்மாவை கேட்டு புக் பண்ணிட்டேன்.
அடுத்தது அங்கே இருக்க நீ அம்மா அவங்க எதாச்சும் எனக்கு போன் போட்டாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, அம்மா உங்களையும் அழைக்கலாம் தான். அம்மா நான் வந்து ஏதோ ஒரு நாயன்மார் தயார் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட நான் கூப்பிடுறேம்மா அப்படின்னாங்க. அது மாதிரி அந்த வகையில இன்னைக்கு நமக்கு வந்து நம்ம ஈசன் குடும்பத்துல சிறப்பான முறையில நம்ம அம்மாவை நம்ம எல்லா அடியார்களும் சேர்ந்து அவங்கள வரவழைப்போம். வாருங்கள் அம்மா. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு என்னன்னா, இன்னும் ஒரு சிறப்பு சொல்லிக்க விரும்புகிறேன். மங்கையர்க்கரசி நான் அடுத்த வாரம் வந்து காரைக்கால் அம்மையார் தான். அதை நமக்கு அருணாச்சலம் ஐயா ஏற்கனவே புக் பண்ணிட்டார். அவர் 2 மாசம் மட்டும் புனிதவதியாரு என்கிட்ட கொடுத்துருங்கம்மான்ட்டாரு. அவருக்கு தான் அந்த வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம இது திருஞான சம்பந்தருடைய புராணம் வந்து அம்மா வந்து சாந்தகுமாரி அம்மா வந்தாங்க இல்லையா, நம்ம குடும்பத்துல சனிக்கிழமை பேசினாங்க இல்லையா, அம்மா வந்து 75 மணி நேரம் யூடியூப்ல திருநீலகண்டம் அப்படின்ற ஒரு பகுதி யூடியூப் பதிவுல அவங்க போட்டிருக்காங்க, எடுத்திருக்கிறாங்க அம்மா. அவங்க வந்து நம்ம குடும்பத்துல 50 தொகுப்பா நான் 75 மணி நேரம் பேசினாங்கன்னா, நீ எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் கொடுங்க, நான் 50 தொகுப்பா முடிச்சு கொடுத்துருட்டு அவங்க திருஞான சம்பந்த புராணத்துக்கு அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க பாடலுக்கு எனக்கு வந்து ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுங்கம்மா, இல்லைன்னா உங்களுக்கு சனிக்கிழமை நீங்க வச்சுக்குங்க, உங்களுக்கு அந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுங்கம்மா, ஏன்னா எனக்கு 50 தொகுதி வேணும்ட்டாங்க. அப்புறம் நமக்கு என்ன வளர்ந்துகிட்டே இருக்கும், இப்பத்திக்கு முடிக்கும், நான் எப்படியாவது முடிச்சுன்னு 60 நாயன்மார் முடிச்சுட்டு நம்ம எப்படியாவது திருவடி சேரணுமேன்னு அப்படின்னு வேகமா முடிக்கணும்னு நினைச்சா ஆண்ட வந்து என்ன அப்படி சோதனை பண்றாரே அப்படின்னு எனக்கு எனக்கு நான் அப்படிதான் போதும்டா சாமி, இதோட நம்ம இந்த குடும்பத்தை முடிச்சிடலாம் போதும் அப்படின்ற நினைக்கக்குள்ள அது வளர்ந்துகிட்டே போகுது. என்ன காரணம்னு தெரியல. பெருமான் வகுத்து கொடுக்குறாரு, சரி எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து பெருமையிலே குருப நாயனாருடைய புராணத்தை நம்ம ரேவதி பாஸ்கரன் அம்மா வராங்க. அம்மா நீங்க பதிவிட போறீங்களா, யூடியூப்ல பதிவிடுறீங்களா? சரிங்கம்மா. அம்மா ஒரு கண்டிஷன், எங்க குடும்பத்தை பொறுத்த ஒரு கண்டிஷன் என்னன்னா, யார் பேசுறாங்களோ அவங்க வந்து வீடியோவை ஆன் பண்ணிதாம்மா பேசணும். நீங்க திருமுகத்தை காமிச்சு பேசினாதான் நாங்க அதை உணர முடியும். நாங்களும் 1-2 பேர், ஏன்னா மற்ற அடியாரெல்லாம் திருமுகத்தை காட்டும், அடியன் தான் காட்ட மாட்டேன், மத்தவங்களும் ஓரளவு காட்டுவாங்க. அந்த வகையில நீங்க வந்து திருமுகத்தை காமிச்சுதான் அந்த சொற்பொழிவு ஆட்டணுமா, முதல்ல அந்த ஒரு கண்டிஷன். ஏன்னா நீங்க திருமுகத்தையே காட்ட மாட்டாங்க. ரேவதி அம்மா யாருன்னா நம்ம குடும்பத்துக்கே தெரியாது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா அழகா அவங்க திருமுகத்தை காட்டுங்க, நாங்க முதல்ல தரிசனம் கிடைக்கணும் எங்களுக்கு, முதல்ல திருமுக தரிசனம், அதுக்கப்புறம் தான் நீங்க சொற்பொழிவு ஆட்டணும் என்று சொல்லி உங்களுடைய உங்களுடைய வசமா அந்த ஈசன் குழுமம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கலாமா? அம்மா உங்களை ஈசன் குடும்பத்துல வரவேற்கிறோம்மா. திருவடி வணக்கம்மா. சிவாய் சிவாய் சிவாய். திருவடி வணக்கம் அம்மா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பண்ணிக்க. அம்மா வரவேற்று எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. டைம் நேரம் ஆகுது இல்லையா, 10 ஆயிடுது. அம்மா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாமா, நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். சிவாங்க தெரிஞ்சுக்கோங்க. அடியார்கள் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. வசந்தா அம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, உஷா அம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிவாங்க அங்கே சென்னை உடனமர்ந்த ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்று போற்று. தொக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் சேக்கிலார் அடிபோட் சென்னி மேல் இருத்துவாம் தில்லைவாள் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடையார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமல்லி குன்றத்தூர் சேக்கிலார் திருவடி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எமையால் எம்பிரான் சொக்கநாத பெருமான் திருவடிகளை நீல நன்கு வணங்கி எமையாலும் 27வது குருமகா சன்னிதானங்கள் திருவடி வணங்கி சிவகவிமணி ஐயா அவர்கள் திருவடி பொன்னார் திருவடிகளை போற்று வணங்கி எம்பெரும் எமைக்கு அருள் புரிந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரது பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய சொற்பொழிவுக்கு அழைத்த பிரேமாம்மா அவர்களையும் வணங்கிக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியனுக்கு பெருமில்லலை பொன்னார் நாயனார் உடைய சிவாய
ஒரு கொர சத்தம் கேக்குதுமா. ஃபேன் ஓடுதா என்னன்னு தெரியல. கொரன்னு சத்தம் கேக்குது. நீங்க யூடியூப்ல பதிவிடுறதுனால மன்னிக்கணுங்க, குறுக்க பேசுறதுனால. ஒரு சவுண்ட் வருதுமா, கூட ஒரு சவுண்ட் வருது, என்னன்னு தெரியல. ஒரு வண்டு ரீங்கார மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ஓகே, இப்ப சரியா இருக்காமா? இப்ப சரியா இருக்குமா. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். அடியனுக்கு கொடுத்த தலைப்பு பெருமிழலை குறும்பனார், குறும்ப நாயனார். அவரை பத்தி பேசுறதுக்கு அடியனை அழைத்திருக்கிறாங்க பிரேமாம்மா. இவர் பெருமிழலை குறும்பனார் அப்படிங்கிறப்ப அவர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். யோக சித்தியால பெருமானை அடைந்தவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய திருவடியை பற்றியதுனால யோக குறிப்பால அறிந்து முதல் நாளே சென்றார் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனாலும் எல்லாரும் தெரிஞ்சாலும் மறுபடியும் இன்னொருக்கு கேட்குறப்ப அந்த புராணங்கள் வந்து சிறப்பாகவும் இருக்கும். அது எத்தனை தடவை கேட்குறப்பையும் அத்தனை தடவையும் ஒரு புதிதாக கேட்குற மாதிரி அந்த உணர்வும் அனைவருக்கும் இருக்கும். திருச்சிட்டம்பலம். பெருமிழலை குறும்ப நாயனார் வந்து ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்துல எம்பெருமான் திருநாள் ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தோட அவருடைய குரு பூசை திருநாள். மிழலைங்கிறது நாட்டில் அவதரித்தார். குறும்பர் அப்படிங்கிறது அவருடைய மரபின் பெயர். இவருடைய இயற்பெயர் அறியவில்லை யாரும். இவருடைய சிறப்பு என்னன்னா, அடியார்களுக்கு குறிப்பறிந்து பணி செய்கிறதும் அமுது ஊட்டியும் நிதிகள் அளித்தும் பெருமானை மறவாது தொண்டு செய்தவர். வேறு இவ்வாறு செஞ்சனால நம்பிகளை குருநாதராக பெற்றார். நம்பிகளை திருநாமத்தை ஜெபித்தே பெருமானின் திருவடியை அறையும் பேரையும் பெற்றார் அப்படிங்கிறத இந்த புராணத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருமிழலை குறும்பனார் யோகிகளாக இருந்து நம்பிகரை ஆரூரனின் திருவடியை பற்றியே பெருமானின் திருவடியை அடைந்தார். பெருமிழலை குறும்பனார் பரம யோகி. திருமலை சருக்கத்துல வியாக்கரபாத முனிவர் என்னும் புலிக்கால் முனிவரின் திருமகனார் உபமன்யு முனிவர். இவர் இறைவனின் திருவடியை தவிர மற்ற திருவடிகளை வணங்காத பெருமை உடையவர். அவரே நம்பிகள் நட்சத்திரமாக சென்றதை பார்த்து எழுந்து வணங்கினார். அவர் பூஜை செஞ்சு இருக்கப்ப எழுந்து வணங்கினார். சீடர்கள்லாம் கேட்குறப்ப யாருடைய திருவடியையும் வணங்காத உபமன்யு முனிவர் எழுந்து வணங்குகிறார் அப்படிங்கிறது அவங்க சீடர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவங்க கேட்குறாங்க, என்னன்னு கேட்குறப்ப இப்படி நம்பி ஆரூரர் போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவன் அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது நம்பி ஆரூர்களுடைய திருவடி. சம்புவின் அடித்தாமரை போலதலால் எம்பெருமான் இறைஞ்சாய் இக்தியன் என தம்பிரானை தன் உள்ளம் தளியி இயவன் நம்பி ஆரூரன் நம் தொழும் தன்மையான் அப்படின்னு சொல்லி சேக்கிலார் பெருமான் காட்டுறாரு அந்த திருமலை சர்க்கத்துல. 2 மனைவிகளுடன் இல்லறம் நடத்திய நம்பிகளின் திருவடியை முனிவர்களும் வணங்க சிறப்பு உடைய நிலையை புராணத்துல பார்க்கலாம். இப்படிப்பட்ட நம்பிகளை குருநாதராக கொண்டவர் பெருமிழலை குறும்ப நாயனார். இந்த திருத்தொண்ட தொகையில நம்பிகள் வந்து பெருமிழலை குறும்பருக்கும் பேயாக்கும் அடியேன் என்று குறிப்பிடுகிறார். பெருமிழலை குறும்பருந்து பெருமிழலைங்கிறது ஊரு, குறும்பருங்கிறது இனத்தோட பேரு. இது காரண பெயராகவ குறும்ப நாயனார் என்று போற்றப்படுகிறார். இந்த சரிதத்துல 11 பாடல்கள் இருக்குது. இவர் வந்து அடியார்கள் பணி செய்து பின்பு குருநாதனாக அடியார்களை பணி செய்து பின்பு குருநாதனாக நம்பிகளை அடைய பெயர் பெற்றார். குருநாதரின் அருள் பெற்று அந்த அருள் மூலமாக இறைவன் திருவடியை அடைய பெற்றார். இந்த மிழலை பதி வந்து புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்குது. திருத்தொண்டார் அந்தாதியில இவர் யோகத்தின் மூலமாக நம்பிகளை குருநாதராக கொண்ட காரணத்தினால் நாளை நம்பிகள் திருக்கையிலை அடைவார் என்பதை பெருமானின் திருவருளால் உணர்ந்து நம்பிகளை பிரிந்து, அதாவது குருநாதரை பிரிந்து வாழ மாட்டேன் என்று முந்தைய நாளிலேயே பெருமானின் திருவடியை அடைந்தார் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சொல்றாங்க. யோகத்தின் பயனாக நிலைநாட்ட இருப்பதை இன்றே உணர்ந்து கொண்டுள்ளார். இதற்கு காரணம் நம்பிகளுடைய திருநாமமே அப்படிங்கிறதும் குருநாதரின் திருநாமம் சொல்லி முத்தி பேரு அடைந்தவர்கள் நாவுக்கரச பெருமான், பெருமிழலை குறும்ப நாயனார்,
இப்படி சொல்லலாம். நாவுக்கரச பெருமான் வந்து எல்லா பொருளுக்குமே திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிட்ட அழைத்து அந்த அந்த நாவுக்கரச பெருமானுடைய பெருமையை நமக்கு உணர்த்துவார் அப்பூதி அடிகளார். கணநாத நாயனாரும் ஞானசம்பந்தர் பெயரை உச்சரித்து அவர் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவைந்தெழுத்து ஆகிய திருவைந்தெழுத்தாகவும் சொல்லுவாங்க. ஒற்றெழுத்து நீக்கிறப்ப அதுவும் திருவைந்தெழுத்து தான், இறைவன் நாமத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவடியை அடைந்தார். குலச்சிறை நாயனார், மங்கையர்க்கரசி நாயனார், நின்ற சிறு நெடுமானார் நாயனார் அவங்க எல்லாமே ஞானசம்பந்த பெருமானுடைய திருநாமத்தை சொல்லியே முக்தி அடைஞ்சாங்க. சேரமான் நாயனாரும் பெருமலலை குறும்ப நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருநாமத்தையே உச்சரித்து இறைவடி சேர்ந்தாங்க அப்படின்னு. குருநாதர் வழிபாடு செஞ்சாலும் இறைவன் திருவடியை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த புராணத்துல நம்ம பார்க்குறோம். திருத்தொண்ட புராணத்துல பெருமிழலை நாட்டு சிறப்பையும் வீதிகளுடைய பெருமையும் முதல் பாடல்ல சொல்றாரு. சூத நெருங்கு குலைத்தெங்கு பாவும் பூதரே பூதன் சூழ் புடைத்தாய் வீதிதோறும் நெற்றின் தொழி விரிய மேவி விலங்குபதி நீதி வலுவா நெறியினராய் நிலவும் குடியான் நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மையது மிளலை நாட்டு பெருமிழலை. பெருமிழலை நாட்டு பெருமிழலைங்கிறது அந்த ஊரு தென்னை மரங்களும் கமுகு மரங்களும் பலா மரங்களும் இவ்வளவு இயற்கை வளங்கள் நிறைந்த பதி. இந்த பதி வீதிகள் தோறும் திருநீற்றின் ஒளி விளங்க சிறந்து இருந்த பதி. அந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாருமே திருநீற்று சார்பு உடையவராய் இருந்தாங்க அப்படிங்கிறத வீதிதோறும் நீற்றின் ஒளி விரிய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேத நீதி வலுவாத பதி, நல்ல ஒழுக்கத்துல நின்று வலுவாத குடிமக்களா நிறைந்த பழமையான பதியாக இருந்தது இந்த பதி அப்படிங்கிறதும், திருநீற்று ஒளியால விளங்கும் நெறியில் உள்ளவர்கள் நிறைந்து விளங்குகிறது அப்படின்னு சைவ நெறியில. நம்ம சைவ நெறியில வந்து திருநீற்றுக்கு அவ்வளவு சிறப்பு சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்றதையும் நம்ம காணலாம். அடியார்களுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு இந்த 2வது பாட்டுல சொல்றாரு. அன்ன தொன்மை திருப்பதிக்கன் அதிபர் பெருமிழலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர் தம் அடியார்கான செய்பணிகள் இன்ன வண்ணம் என்ற அவர் தாம் உரையா முன்னம் எதிர் ஏற்று முன்னம் வளர்ந்து செய்வராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார் அப்படின்னு. இந்த பழமையான திருப்பதியில பெருமிழலை குறும்ப நாயனார் பெருமானுக்கு அடியவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய பணிகளை எவ்வாறு செய்தார் அப்படிங்கிறத இந்த 2வது பாட்டுல சொல்றாரு. அடியார்களுக்கு அவர்கள் குறிப்பு அறிந்து செய்தார். யாது நான் இனி செய் பணி என்றே இறைஞ்சி அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அதுவும் யானே முன்செய் குற்றேவல் ஒன்றிது தன்னை உடையவர் அள்ளி செய்ய நின்றது பிழையாம். இது வந்து இயற்பகை நாயனார் புராணத்துல இயற்பகை நாயனார் அவருடைய நின்ற நெறியை எடுத்து காட்டுறாங்க. யாதும் இயற்பகை நாயனார் எந்த பொருள் நம்மகிட்ட இருக்குதோ அந்த பொருள் பூராமே அடியாருக்கு உடைமை பொருள் அப்படின்னு வாழ்ந்தவர். அவர் யாதும் ஒன்றும் என் பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவருக்கே உடைமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சரிதத்துல சொல்றாரு. ஐயமில்லை நீர் அருள் செய்யும் என மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி இட்டு இங்கு அப்படின்னு சொல்லி அப்பையும் மனைவி கேட்குறப்பையும் சரி என்னுடைய மனைவி என்கிட்ட இருக்கிற பொருள் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தார் அப்படிங்கிறதையும் சேக்கிழார் பெருமான் காட்டுறாரு. முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் நாயனார் தன்னிடம் உள்ள பொருளை
பொருள் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்ததையும் அழகா சொல்றாரு. நன்மனைவி என்றும் பார்க்கவில்லை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது அடியவருக்கு உடைமை பொருள் என்று குறிக்கோளோட வாழ்ந்தவர் ஏற்பகை நாயனார். உலகியலை வென்றவர் அப்படின்னும் உலகியல் பகையார் அப்படின்னு சொல்லியும் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். யாது நான் செய்வேன் என்பதற்கு நாயனார், யானே முன் செய் குற்றேவல் ஒன்றிது தன்னை என்னை உண்டவர் உடையவர் அருளி செய்ய நின்றது பிழை, நீங்கு சொல்லும் வரை செய்யாது நின்றது பிழை என்று அந்த தொண்டரை சிறப்ப சொல்றாரு. அது போலவே குரும நாயனாரும் அடியார்கள் கேட்க முன்னாடியே அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் குறிப்பறிந்து செய்தார். இது சித்தியார்லையுமே ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கர்மம் உன் கர்மமாக செய்து கூசி மொழிந்து அருஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே அப்படின்னு சித்தியார்லையும் அந்த அடியார்கள் பெருமைய சொல்றாங்க. அடியார்களுக்கு நம்ம எப்படி பணி செய்யணும் அப்படிங்கிறது அருளாளர்கள் ஒவ்வொரு புராணத்திலையும் சரி சாத்திர நூல்கள்லையும் நிறைய சொல்றாங்க. பத்தராய் பணிவார் புராணத்திலையுமே அப்படித்தான் சொல்றாங்க. ஈசருக்கு அன்பு ஆனார் யாவரையும் தான் கண்டால் கூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மனம் மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்று அணைந்தார் போல அணைந்து பேசுவனே பணிந்த மொழி இனியனவே பேசுவார் அப்படின்னு சொல்லி அடியவருக்கு தொண்டு செய்யறத அழகா சொல்றாங்க சேக்கிழார் பெருமான். அந்த குறிப்பறிந்து செய்யறது அப்படிங்கிறது இந்த 2வது பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அடியாவர் பணி 3வது பாட்டுல அடியாவருடைய பணியை அடக்கமா எப்படி செய்யறது, தன் முனைப்பு இல்லாம செய்யறது அப்படிங்கிறத இந்த 3வது பாட்டுல சொல்றாரு. இவ்வாறு தொண்டர் பலரும் வந்து ஈண்டி உண்ண தொலையா அமுது ஊட்டி கொண்டு செல்ல இருநிதியம் முகர்ந்து கொடுத்து குறையும் தடைவார் வண்டு மருவும் குழல் உமையால் கேள்வன் செய்யத்தால் என்னும் புண்டரீக மலரில் வைத்து போற்றும் பொற்பினார். தொண்டர் பலரும் வந்து கூடி உண்ண தொலையாதவாறு அமுது ஊட்டி கொண்டே இருப்பார். விடை பெற்று செல்லும் போது பெரும் செல்வங்கள் கொடுப்பார். அப்போதும் தம்மை சிறியனாக வைத்து நடந்து கொள்வார். இதுவே நாயனருடைய சிறப்பு. அடியவர் பணி செய்வதுதான் முக்கியம் அல்ல, அந்த வந்தவங்க எஜமானராகவும் நாயனார் அவருக்கு அடிமை போலவும் நின்று அவருடைய பணியை செய்தார் அப்படிங்கிறது தான் இந்த குறைந்தடைதல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை ரொம்ப சிறப்பா சேக்கிழார் பெருமான் வலியுறுத்துறாரு. குறைந்தடைதல் அப்படிங்கிறது தன் முனைப்பு இல்லாமல் ஒரு செயல் செய்வது, இறைவனையே முன்னிறுத்தி செய்வது என்பதே அதனுடைய பொருள். சிறு தொண்ட நாயனார் புராணத்துல சொல்றாரு, நாதன் அடியார் தம்மை நயப்போடு வழிபட்டால் மேதகையார் அவர் முன்பு மிக சீரியராய் அடைந்தார் அப்படின்னு. ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என சேக்கிழார் பதிவு செய்கிறாரு. சிறியராய் மிக சிறியராய் அப்படின்னு. மிக சிறியராய் அப்படிங்கிறதுலையும் அவர் படை தளபதியா இருந்தாரு. சிறு தொண்ட நாயனார் பரஞ்சோதியார் அப்படிங்கிற படைத்தலைவரா இருந்தாரு. ஆனாலும் அடியவர்களை கண்டால் தன்னை குறுக்கி கொள்வார். குறைந்தடைதல் அப்படிங்கிறத இந்த இடத்துலையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த குறுகி செஞ்சதுனாலதான் அவர் சிறு தொண்டர் அப்படிங்கிற பேரு. இவ்வாறு அடியார்களுக்கு பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் வலியுறுத்தி சொல்றாரு. பெருமிழலை குறும்ப நாயனாரும் அதே மாதிரிதான் குறைந்தடைதல் அப்படிங்கிறதுலையும் சிறந்து இருந்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க. இறைவனது பாதத்தை மனதில் வைத்து
பூஜை செய்கிறார் அப்படிங்கிறத அந்த புண்டரீக அகமலரில் வைத்து அப்படிங்கிற அந்த வார்த்தையில சொல்றாரு. தமது ரோஜா இதழ் போல மென்மையான இறைவனுடைய பாதத்தை தன்னுடைய இதய தாமரையில வச்சு பூஜிக்கிறார். அதாவது அகப்பூசை செய்தலை பத்தி சொல்றாரு. அகப்பூசை அப்படிங்கிறது 8 புஷ்பங்கள், 8 புஷ்பங்களா சொல்லுவாங்க. கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல் போன்ற பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு, இதெல்லாமே அட்ட புஷ்பங்கள். இந்த அஞ்செழுத்தால் உள்ளம் அரணுடைமை கண்டு அரனை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலினீர் செய்து ஓமம் கோதண்டம் சாணக்கில் அண்டனாம் சேடனாம் அங்கு. இது சிவஞான போதத்துல 9வது சூத்திரத்துல சொல்றாங்க. மாதவ சிவஞான முனிவர் அந்த அகப்பூசையினுடைய சிறப்பை பத்தி விரிவா குறிப்பு காட்டியிருக்கிறாங்க. அகப்பூசையில நிவேதனம், அர்ச்சனை, அபிஷேகம் எல்லாமே செய்யணும். அந்த அட்ட புஷ்பங்கள் கட்டாயம் சாத்தணும் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்றாங்க. ஞான பூசையை முறைப்படி செஞ்சாரு அப்படின்னு பெருமலை குருமனார் முறைப்படி செஞ்சிருக்கிறாரு. அஞ்செழுத்தை திருமேனியில், அதாவது உள்ள தாமரையில அஞ்செழுத்து தான் திருமேனி. அந்த திருமேனிக்கு இந்த அட்ட புஷ்பங்கள் செய்து நாளும் வழிபட்டார். சிவபூசையிலுடைய ஒரு அங்கம்தான் அகப்பூசை. இது இந்த அகப்பூசை முடிந்த பிறகே உடையவர் பூசைக்கு வரணும் அப்படிங்கிறது மரபு. இது சிவபூஜை செய்யறவங்க எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சதுதான். இந்த 3வது பாட்டுல அடியார் பெருமைய சொல்றாரு. அடியாருக்கு பணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும், அகப்பூசையில் இந்த இறைவனுக்கு உண்டான பூசைகளை எப்படி செய்யணுங்கிறதும், அடியாருக்கு பணி செய்யறப்ப நம்ம எப்படி செய்யறது, அதாவது குறைந்தடைதல் அப்படிங்கிறத வலியுறுத்துறார் சேக்கிழார் பெருமான். அடுத்து பெருமான் தொண்டு, அடியவர் தொண்டு. இறைவனை நினைந்து கொண்டு வரும்போது நம்பிகளின் திருவருள் கிடைக்க பெறுகிறார் அப்படிங்கிறத இந்த 4வது பாட்டுல சொல்றாரு. இத்தன்மையராய் நிகழும் நாள் எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மை உலகறிய விதியினால் வணங்கி மெய்யடியார் சித்தன் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடி நம்பியை பணிந்து நித்தம் அருள் பெற்றார் பாத நிலைக்கு நியமத்தலை நின்றார். இவ்வாறு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க காலத்துல திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகறிய விதியினால் வணங்கி அப்படின்னு திருத்தொண்ட தொகையில பாடியதே நம்பிகள். திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைத்ததே நம்பியோடைய சிறப்பு, நம்பியம் பெருமானுடைய சிறப்பு. இந்த தொண்டுல மெய்த்தன்மை அப்படிங்கிறது உலகறிய விதியால் வணங்கி சொல்லி குறிப்பிடுறாரு. இந்த முதல்ல வணங்குறது அப்படிங்கிறப்ப திருக்கூட்டத்தை வணங்குறப்ப முதல்ல சாஷ்டாங்கமா வணங்கணும். அப்புறம் அடுத்து மறுபடி பஞ்சாக்கரமா வணங்கணும். அடுத்து ஒவ்வொருடைய பேரை சொல்லியும் வணங்கணும். அவங்க பல முறை வணங்கணும் அப்படிங்கிறதும், தூரத்துல திருக்கூட்டம் பல முறையால தொழுது வணங்குறது அப்படிங்கிறத மெய்யடியார் சித்தம் நிலவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையான அடியார்களை நீங்காமல் இருக்கும் திருப்பதிகம் என்றால் அந்த திருத்தொண்ட தொகை தான் அப்படிங்கிறது. நெஞ்சை விட்டு நீங்காத அந்த திருப்பதிகம், அதே நீங்காத திருப்பதிகம் இந்த திருத்தொண்ட தொகை. அதே போல தில்லை திருத்தாண்டகம், அதாவது பெரிய திருத்தாண்டகம், அதுலயுமே அடியார்களுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க. அடியார்களின் பெருமையை நெஞ்சிலேயே நிறுத்தி வச்சிருக்கணும். அதுதான் பெரிய சிவபுண்ணியம் அப்படின்னும் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த நாயனார், பெருமலை நாயனார் நம்பிகளுடைய திருப்பாதங்களை நியமமாக நினைப்பதற்கு சிவபெருமானுடைய அருள் வேண்டும். அடியார்களுக்கு பணி செய்தால் பெருமானுடைய அருள் கிடைத்தது. அடியார்களுக்கு செஞ்சனாலேயே பெருமானுடைய அருள் கிடைத்தது. பெருமானின் திருவடியை வணங்கினால நம்பிகளின் திருவடி கிடைத்தது.
நம்பிகளின் திருவடியை வணங்கினால அவரையே குருநாதனாக கொண்டு இறைவனின் திருவடி பேறு கிடைத்தது. இதுவே நாயனாருடைய திருவடி பேறு அடைந்த முறையாக சொல்லுவாங்க. காலத்திபதியில கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமாளை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் புராணத்துல சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுறாரு. இறைவனை கும்பிட்டதனுடைய பயன் அடியார்களை வணங்குவது என்பதை மனதில் நிறுத்தி வச்சுக்கணும். இறைவனை கும்பிடுறதும் அடியாரை கும்பிடுறதும் ஒண்ணுதான். அடியார்களை வணங்குறதுனாலயே நமக்கு இறைவனை வணங்குவதற்கு உண்டான பயன் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது. மெய்யடியார்கள் அப்படிங்கிறவங்க திருத்தொண்ட தொகையை எப்போதும் பாடிக்கிட்டே இருப்பவங்க அப்படின்னு சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். நம்பிகள் திருவடியை வணங்குவதற்கு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும். இது மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தன என்னோ ஆவதும் ஒரு பொருளால் என் மனத்தும் மன்றியே நாவலர் காவலர் பெருகு நதி கிளிய வழிநடத்த சேவடி போதும் எப்போதும் சென்னியில் மலர்ந்தனவாள் அண்ணு. பெரிய தவம் செஞ்சிருந்தாதான் சுந்தர பெருமானுடைய திருவடியை வணங்க முடியும் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். நம்பிகளுடைய திருவடியை வணங்கி அருள் பெறுகின்ற நிலையில நாயனார் இப்ப இருக்கிறார். இருக்கார். 5வது பாடல்ல மையார் தடங்கன் பறவையார் மணவாளா என்றன் மலர்கழல்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யால் கேணு நான்முகனும் அறியா செம்பொன் தாளினைக்கீழ் ஒய்வான் சேர உற்ற நெறி இதுவே என்றன் அன்பினில் உய்ந்தார். பறவையாரின் மணவாளர் மலர்கழல்கள் நம்பிகள் பெருமானின் திருவடி, அதாவது கையால் தொழுது அப்படிங்கிறது மெய், வாயால் வாழ்த்தி வாக்கு, மனத்தால் நினைந்து மொழி, அதாவது முக்கரணங்கள் மெய் மனம் வாக்கு காயம் என்ற முக்கரணங்களால் வழிபாடு செய்து நான்முகனும் அறிய முடியாத அந்த பெருமானுடைய திருவடிய அவர் அடையக்கூடிய பேர் பெற்றார் அப்படின்றத அன்பினில் உய்தார் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிடுகிறாரு. அன்பினில் அப்படிங்கிறது முதல்ல அடியாரு, 2வது இறைவனை அகத்தில் பூசிக்கிறது, 3வது நம்பியை பணிந்து அவர் பாதத்தை நியமமாக நினைந்தார் அப்படிங்கிறதும், 4வது அதனையே சிவன்தாள் சேர உற்ற நெறி என்று அன்பினில் உய்த்தார் அப்படிங்கிறதுல அந்த ஒரு வார்த்தையில நம்ம குறிப்பிடுறாரு. இவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக நாயனாரது அன்பு நெறி வளர சாதனங்களாக கண்டுகொள் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். வழிபாட்டின் வழி எளிதாக கிடைக்கும். இந்த மாதிரி வழிபாடு நமக்கு இறைவனை அடைவதற்கு உண்டான வழியாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த 6வது பாட்டுல நம்பியின் திருநாமத்தின் சொன்னதன் பயனாக கிடைத்தவற்றை இந்த 6வது பாட்டுல சொல்றாங்க. அட்டமா சித்தி எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது, நாளும் நம்பி ஆரூர நாமம் நவின்ற நலத்தாலே ஆளும் படியால் அணிமாதி சித்தியான அணைந்ததற்பின் மூலும் காதல் உடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்சலுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாய் பரிசு வாய்ப்ப கெழுமினார். தினமும் நம்பிகள் நாமத்தை ஜெபித்ததால அட்டமா சித்திகள் கைவர பெற்றார். அதன் மூலம் காதலுடன் பெருக மூழ்கின்ற அன்பு மேல பெருகுவதால முழுமுதல் பெருமானாகிய சிவபெருமானது திருநாமமாகிய திரு 5 எழுத்துமே சுற்றமும் பெருகும் உணர்வும் ஆகும் என்ற தன்மையை கைவர பெற்ற நிலையை கூடினார்.
ஒன்னாவது நம்பிகள் திருநாமத்தை கூறினாரு. ரெண்டாவது சுற்றப்பொருள் எல்லாமே ஐந்தெழுத்து என்ற நிலைமை கைவரப்பெற்றார். எல்லா பொருளுமே ஐந்தெழுத்து தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. நம்பி ஆரூரன் நாமம் இது ஆச்சாரிய பஞ்சாக்கர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இறைவனது திருவைந்தெழுத்தே குரு சொல்றதால கிடைக்கக்கூடிய பயனை குருநாதரின் திருநாமத்தை சொல்லியும் பெற முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாங்க. நமது சமய ஆச்சாரியர்கள், அதாவது ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரச பெருமான், நம்பி ஆரூரர் பெருமான், மாணிக்கவாசக பெருமான், இந்த 4 பெருமக்களுடைய திருநாமமும் ஒற்று எழுத்து நீக்கி பார்த்தோம்னா அது 5 எழுத்தாகவே இருக்கும். இது ஆச்சாரிய பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இறைவனோட திருநாமத்தை சொல்லும் போது எந்த அளவு நன்மை கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஆச்சாரிய பெருமக்களின் திருநாமத்தையும் செவிக்கிறப்பையும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆச்சாரிய பெருமக்களுடைய வாக்கு. ஞானசம்பந்த பெருமான் மதுரை எம்பதிய இதுக்கு என்ன சொல்லணும்னா, மதுரை எம்பதி போறப்ப பாண்டிய மன்னன் வெப்பு நோயால் அவதி உற்று இருக்கப்ப ஞானசம்பந்தர் வருகிறார் அப்படிங்கிற செய்தி அங்கே இருக்கிற குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசி நாயனாரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வெப்பு நோயால் அவதிப்பட்டு உற்று இருக்கிற பாண்டிய மன்னனுடைய காதல விழுகிறப்ப அவருடைய அயர்வு நீங்கி மீனவனாக இருக்கிற பாண்டிய மன்னன் அயற்சி நீங்கி அவருடைய அந்த நோயின் தன்மை குறைந்த அந்த இதை அவர் உணர்ந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல காட்டுறாங்க. இதுவே ஆச்சாரிய பெருமக்களுடைய பஞ்சாக்கர், அந்த பெருமகன ஆச்சாரிய பஞ்சாக்கத்துடைய பெருமை. இதை சேக்கிழார் பெருமான் சொல்றப்ப மீனவன் செவியினோடு உணர்வு அளிப்போர் கூற ஞான சம்பந்தன் எனும் நல் நாமம் மந்திரமும் சொல்ல அயற்சிதனை நீங்கி மாற்றம் ஒன்று உணர உரைக்கல் உற்றார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். ஆச்சாரிய பஞ்சாக்கரம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. சேக்கிழார் பெருமானால நம்ம அறியப்படுகிறோம். மூர்ச்சித்து இருந்த ஞான பெருமான் பாண்டிய மன்னன் இந்த மொழி கேட்கவும் அயற்சி நீங்கினார் அப்படிங்கிறது. இதே இது அப்பூதி நாயனார் புராணத்துல எல்லா பொருளுக்கும் நாவுக்கரச பெருமானுடைய பெயரையே சூட்டியிருப்பார். நானில் அமன் பதகர் உடன் ஒன்றிய மன்னவன் சூட்டி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் தம் திருப்பேரே வேறு ஒரு பேர் அப்படின்னு சொல்லி வேறு தண்ணீர் பந்தல் எல்லாத்துக்குமே அவர் பேரே சூட்டியிருப்பாங்க. நாவுக்கரச பெருமானுடைய பேரே சூட்டியிருப்பாங்க. அது வேறு ஒரு பேர் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாவுக்கரச பெருமானை சொல்றத நமக்கு சேக்கிழார் பெருமான் சுட்டி காட்டுறாரு. இந்த அட்டமா சித்தி கைவர பெற்ற அட்டமா சித்தி அப்படிங்கிறது அனிமா அப்படிங்கிறது மிக பெரியதாக ஒன்றை பெரியதாக இருக்கிறத அணுவாக்குறதும், மகிமா அப்படிங்கிறது மிகச் சிறிய ஒன்றை பெரியதாக காக்கிறதும், லகிமா அப்படிங்கிறது எடுப்பதற்கு கனமாக இருப்பதொன்றை எளிதாகுதல், கடினமான பொருளை லேசாக்குறது, கரிமா அப்படிங்கிறது எளிதாக இருக்கிறத ரொம்ப கடினமான பொருளா ஆக்குறதும், பிராப்தி அப்படிங்கிறது எந்த பொருள் வேண்டுமோ வேண்ட பொருளை அடைதல் அப்படிங்கிறதும், பிராகாமியம் அப்படிங்கிறது விரும்பியவாறு நுகர்தல் அந்த அப்படிங்கிறதும், ஈசத்துவம் அப்படிங்கிறது யாரையும் ஆட்சி கொள்ளுதல் என்றும், வசித்துவம் எல்லாவற்றையும் தன் வசமாக்குதல், அதாவது சுற்றம், உடற்சார்பு பொருள், உலகச்சார்பு, உணர்வு, உயிர் சார்பு பொருள், இந்த எல்லா பொருள்களையுமே
துணையாக்குறது. இந்த மாதிரி அட்டமா சித்திகள் வந்து எல்லாமே தன்னுடைமை ஆக்கிக்கிறது. இந்த மாதிரி சித்திகள் அனைத்தும் கைவர பெற்றவர் நம்ம பெருமழலை குறும்ப நாயனார் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றாங்க. அடுத்து இன்னவாறே இவர் ஒழுக ஏறு கொடிமேல் உயர்த்தவர் தாம் பொன்னின் கழல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்குரைத்து மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டி ஆண்ட வன் தொண்டர் சென்னி மதிதோய் மடமாளி கொடுங்கோல் ஊரை சேர் உற்றார். இவ்வாறான நெறியில இந்த அடியார் ஒழுகினார். ஆணையற்று கொடியை உயர்த்தி நிற்கும் சிவபெருமான் பொன் போன்ற இனிய திருவடிகள் இந்த மண்ணில பொருந்த வந்து வழக்குரைத்து நிலை நின்ற மூல உரையை அவையத்தார் முன் காட்டி தடுத்து ஆட்கொள்ளப்பெற்ற வன் தொண்டர் பிறை தேயுமாறு உயர்ந்த மாடங்கள் நிறைந்த கொடுங்கலூரை அடைந்தார். அதாவது ஓலையை காட்டி பெருமானை நம்பி ஆரூர பெருமானை ஆட்கொண்டார் எம்பெருமான் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்றாங்க. இந்த மாதிரி சிவபெருமான் எம்பெருமானுடைய திருவடியை சிறப்ப இந்த பாட்டுல சொல்றாங்க. அவர் மண்ணுல பெருமான் சுந்தர பெருமானை வந்து ஆட்கொள்வதற்கு கால் தேய மண்ணில நடந்து வந்து ஓலையை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்றாங்க. அடுத்த பாட்டுல அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பரவி அணைவுழ்வார் செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமான் அருளாலே மஞ்சில் திகழும் வடக்கையிலை பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய இங்குணர்ந்தார் திருமிழலை குறும்பனார் அப்படின்னு. இந்த திருவஞ்ச களத்துல எழுந்தள்ளிய விடமுண்ட அமுத உருவாக்கிய சிவபெருமானை துதித்து வருபவர் இந்த செஞ்சொற் தமிழ் மாலையாகிய தேவார திருப்பதிகம் பாடி அருள தேவராகிய சிவபெருமானது திருவருளாலே மேகங்கள் விளங்கும் வடக்கையிலை மலையில் சேரும் வாழ்வினை மனத்தில் தெளிந்து கொண்டவராகிய பெருமழலை குறும்பனார் அவர் கைலாயம் போறார் அப்படின்னு தெரிஞ்சோன்னே இங்கு நின்ற உணர்ந்தார். கைலாயம் போறத உணர்ந்தார். செஞ்சொர் மாலை அப்படிங்கிறது இந்த தலைக்கு தலை மாலை என்ற பாட்டு. அந்த பாட்டை வந்து மாலையாக தொடுத்தது அப்படிங்கிறத இந்த செஞ்சொல் தமிழ் மாலைன்னு சொல்லி இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த கொடுங்கலூர்ல அவருக்கு இந்த யோக காட்சியினால அவர் பெருமான் வந்து யோகிச்சு அறிஞ்சுக்கிறாரு. அதனால யோக காட்சியில தன்மை சமாதியான மலங்கள் வாட்டி பொருந்த இந்த யோக அட்டமா சித்திகள் அனைத்தையும் கைவர பெற்றவர். அவருடைய உலக நிலையில அன்பில் ஒத்த இருவரும் நெடுந்தூரம் பிரிந்த அந்த நாள்ல உலக நிலையில இருக்கிற நம்பிகளையே அவர் எண்ணி வாழ்ந்தவருக்கு அவர் கைலாயம் போறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் கூட போகணும் அப்படிங்கிற
எண்ணம் வந்துருச்சு. அது எப்படின்னா, மண்ணில் திகழும் திருநாவல் ஊரில் வந்த வன்தொண்டர் நன்னற்கு அரிய திருக்கையை நாளை எய்த நன்பிரிந்து கண்ணிற்கு அரிய மணி கழிய வாழ்வார் போல வாழேன் என்றெண்ணி சிவன்தாள் இன்றே சென்றடைவன் யோகத்தாலே என்பார். அதாவது நாளைக்கு திருநாவலூர் இந்த மண்ணில் வந்து அருள் செய்த வன் தொண்டர் பிறரால எளிதில அடைவதற்கு முடியாத திருக்கையிலே நாளை செல்ல போறார் அப்படின்னு கண்ணின் கருமணி கழிந்த பின்னும் வாழ்வார்கள் போல. கண்ணில் கருமணி இல்லாம வாழ்றவங்க எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி என்னால வாழ முடியாது அப்படின்னு நான் பிரிந்து இவ்வுலகில் வாழ மாட்டேன் என நினைந்து யோக நெறியில சிவனுடைய திருவடியை இன்றே சென்று அடைவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த யோகம்ங்கிறது அருந்து சித்தியார்ல சொல்றப்ப அருந்து இன்ப துன்பம் உள்ளத்து அறிவினுக்கு அராக மாதி தரும் தன் வேதனையாம் காட்சி சமாதியினால் மலங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பு அகல் பொருள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞான யோக நற்காண்டல் ஆமே அப்படின்னா இந்த இத வந்து கண் இழந்த பின்ன நாயனார் நம்பிகளை தமது கண்ணின் உள்ளே மணி போல கருதி வழிபட்டு வந்தார் அப்படிங்கிறது. கண்ணில் இருந்து மணி இல்லாதப்ப காட்சி நிகழாது. தாம் இருந்து நம்பிகள் இல்லாத வழி இறைவனை காண இயலாது அப்படிங்கிறதும், இறைவனடியை குருவருள் இல்லாம காண முடியாது அப்படிங்கிறதும் நம்பியல் நாமம் வந்து நாளும் சொல்லிக்கிட்டே இருந்தனால அட்டமா சித்திகள் அனைத்தும் கிடைச்சதும், அதன் பின்னால சிவனுடைய திரு ஐந்தெழுத்தும் கிடைச்சதும் அந்த அனுபூதி நிலைய இந்த பாட்டுல சொல்றாங்க. கண்ணின் கருமணி போல அப்படிங்கிறது. அடுத்த பாட்டுல வந்து 4 கர்ணங்களும் ஒன்றாய் நல்லறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ம நாடி வழி கருத்து செலுத்த கபால நடு எழவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அடைவார் கைலை முன் அடைந்தார். மனம் முதலிய கரணங்கள் 4மே ஒன்னாக இருந்து நல்ல அறிவினை மேற்கொண்டு அந்த கருத்தை வந்து பிரம்மம் நாடி வழியா செலுத்தக்கூடிய உணர்ச்சியானது சுழுமுனை வழிய பிராணவாயை செலுத்த கபாலம் நடுவுல திறக்கும்படி செய்து அவர் பயின்ற அட்டமா சித்திகளின் நெறியால அந்த பிரம்மதந்திரத்தை திறக்க வச்சு அதன் மூலம் சிவபெருமானுடைய திருவடியை, அதாவது திருக்கைலையை சென்று அடைந்தார் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்றாங்க. இந்த யோகிகள் உயிரை வந்து தம் முயற்சினால வெளி செலுத்துறது ஒரு முறை. அந்த அடையாளம் வந்து துறவிகள் உயிர் ஒடுங்கின பிறகு உடலை சமாதி நிலையில வைக்கிறப்ப அவருடைய தலையில தேங்காயை சிதற செய்யும் சடங்கு வந்து வழக்குல இருக்கு. தலையோட்டுல உச்சி பகுதியில முதல்ல 2 பிளவா கழிச்சு பின்னர் நாள் செல்ல பற்சக்கரம் போல பொருந்தி வலுப்பெறும். அந்த உடைந்த போது அந்த 2 பிளவா இருக்கப்ப உடற்கூட்டுல காணப்படுற அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வாயில வெளி முயற்சி வகையாக தாக்குதல் இன்றி யோகிகள் தாமே திறக்க முடியும் அப்படிங்கிறத இந்த யோகம் அப்படிங்கிறதுடைய சிறப்பை சொல்றாங்க. யோகம்ங்கிறது நமக்கு வந்து சரியை கிரியை, அந்த சரியை கிரியின் பயனால கிடைக்கிற யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாயனார் வந்து எங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் சொல்றப்ப நம்ம வந்து
எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம கேட்குறோம், செய்கிறோம், எல்லாமே அடுத்த பிறவிக்கும் இதனுடைய தொடர்ச்சி வரும் அப்படிங்கிறதும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அந்த மாதிரி வர்றப்ப யோகம்ங்கிறது இவர் ஏற்கனவே சரியையும் கிரியை செய்து அதன் பயனாக யோகம் கிடைக்க பெற்றார் அப்படிங்கிறது நமக்கு ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அந்த சொன்னதை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்படிங்கிற கடைசியில வந்து பயிலை செறிந்த யோகத்தார் பறவை கேள்வன் பதமுற கையிலை பொறுப்ப அடி அடைந்த பெரும் மிழலை குறும்பனார் கழல் வணங்கி மயிலை புறங்கொன்று மென் சாயல் மகளிர் கிளவியாளினொடும் குயிலை பெருவும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவாம் அப்படின்னு. பயிலை தொழிலை மிக செறிவுற செய்து வந்த யோகம் முயற்சியினை நம்பியம் பெருமானது மனைவியார் அப்படிங்கிறத பறவை அம்மையரது கேள்வனாகிய வன் தொண்டர் பெருமானது பாதங்களை பிரியாது பொருந்துதற்கு கையிலை மலை கிழவராகிய சிவபெருமானது திருவடியை அடைந்த பெருமிழலை குருமன் நாயனாருடைய திருவடிகளை வணங்கி அடுத்து காரைக்கால் அம்மையார் புராணத்தை தொடங்குறதா சொல்றாங்க. இதுல யோகா காட்சி அப்படின்னு பாக்குறப்ப சேரமான் நாயனார் அவரும் நம்பி ஆரூருடைய திருநாமத்தை ஜெபித்து அவரை தோழமையாக கொண்டு நம்பிகள் பெருமான் கையிலை செல்லும் முன்பே சென்றார் அப்படிங்கிறதும் இந்த நமக்கு சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். அதாவது நமக்கு ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாருமே இறைவனை வணங்கும் முறையும் அந்த அடியார்களுடைய திருவடியையும் ஒவ்வொருத்தரும் மிகவும் வலியுறுத்தி சொல்றாங்க. நம்மளும் அதே மாதிரி இறைவனை வணங்குறதும் அடியார் குரு லிங்க சங்கமம் அப்படிங்கிறது சிறப்பானது. அந்த முறையை நம்மளும் ஆசிரியர் பெருமக்கள் கூறிய வழியில நம்மளும் பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாலி எங்கள் மோன குருவாலி, வார்த்தை வாலி எங்கள் பராபரமை. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அருமை அருமை. அம்மா ரெக்கார்டை முடிச்சுக்கிறீங்களா? ரெக்கார்டை முடிச்சுக்குங்கம்மா. அம்மா வந்து பேசுறதுக்கு முதல்ல தயங்குனாங்க. என்ன அழகா பேசினாங்க. அதாவது நம்ம அடியாருடைய வழிபாடுனா அப்படின்னா குரு சங்கம வழிபாடுதான். 3 வகையான வழிபாடு இருக்கு. அந்த வழியில நம்ம பெருமழிலை குருமா நாயனார் வந்து குருவாதான் நினைச்சு குரு வழிபாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு. அந்த மாதிரி வழிபாடுனா குரு வழிபாடு தான் சிறந்தது அப்படின்னு அம்மா அழகா எடுத்து கொடுத்தாங்க. அடியாருக்கு தொண்டு செய்தாலே இவர் குருநாதன் ஆயிட்டாரு. அடியாருக்கு தொண்டு செஞ்சாலும் இறைவனுக்கு தொண்டு செய்த மாதிரி. அதுக்கு நாயன்மார்கள் நிறைய எடுத்து கொடுத்தாங்க. அதிபத்தி அப்பூதி அடிகள் வந்து திருநாவுக்கரசரை குருவாக நினைச்ச ஒரு தண்ணீர் பந்தல் மத்த எல்லா வகையானதுமே எல்லாம் என்னது திருநாவுக்கரசு தன்னுடைய குழந்தைங்களுக்கு பெரிய திருநாவுக்கரசு சின்ன திருநாவுக்கரசன் பேர் வச்சாரு. அப்படிதான் அவர் வணங்கினாரு. அவர் குருவாவா நினைத்து வழிபாடு செய்தாரு. அது மாதிரி திருஞான சமுந்தர குருவாயிட்டுருங்க. மங்கையர்க்கரசி, குலச்சிறை நாயனார், நின்றன் நெடுமாறன் அவங்கெல்லாம் கூட குருவாக ஏற்று வழிபாடு பண்ணதாக அம்மா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் வந்து சேரமான் பெருமான் பெருமழை குரும நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரே குருவா நடிச்சு வழிபாடு செய்தாங்க. அந்த மாதிரி இது குரு வழிபாட்டுக்கு சிறந்த உதாரணமாக விளங்கக்கூடிய நாயன்மார் வரிசையில பெருமழை குரும நாயனாரு. ஈர்ப்பகை நாயனார் கூட சொன்னாங்க. ஈர்ப்பகை நாயனார் என்ன சொன்னாங்க? தன்னுடைய பொருள் எதுவா இருந்தாலும் அது அடியாருக்கு தான் அது உடைமைப்பாங்க. என்னோடது எதுவுமே இல்லை, எல்லாமே என்னது அடியாருக்கு தான் அது உடைமைன்னு சொல்லி அழகா எடுத்து சொன்னாங்க. யார் சொல்றாங்க? சேக்கிழார் உதாரணத்தோட எடுத்து சொல்றாருன்ற விளக்கமும் கொடுத்தாங்க. அப்புறம் சிறுதொண்டர் பத்தி சொன்னாங்க. சிறுதொண்டருடைய வரலாறு, அவர் படைத்தலைவரா இருந்தாரு. அவரை எப்படி வணங்கினார்னா 8 வகை புஷ்பங்களாக
இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படின்றத சிவஞான போதத்துல ஒரு பாடல்லே அந்த குறிப்பு இருக்கு. அகபூஜை எப்படி செய்யணும்ன்றதையும் நம்ம அடியாருக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி சிறப்பா செஞ்சாங்க. அந்த மாதிரி இறைவனை நம்ம வணங்குறதுக்கு அஷ்ட புஷ்பனா நம்மளுடைய எல்லா தன்மையும் நீக்கி அந்த மாதிரி என்னென்ன விடணும், தவமா இருக்கணும், மலர்களை கொண்டு வழிபாடு செய்யணும், இறைவனையே நினைந்து உருகணும் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அடுத்தது பெருமான் வந்து அடியாருடைய தொண்டு தான். அடுத்தது எப்படி வணங்கணும், அடியாரை பார்த்துமே எப்படி வணங்கணும், அது எப்படி பலமுறை வணங்கணும், எப்படின்னா எட்டருக்குள்ளேயே தூரத்துல நீ மனதாலே நினைத்து வணங்கணும், கிட்ட வந்திருப்பட அவங்க திருவடியை நினைத்து சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கணும், அப்புறம் நம்ம குனிஞ்சு வணங்கணும், அவங்க கால் திருவடியை பிடிச்சு குனிஞ்சு வணங்கணும்ன்ற பலவிதமான வணங்குற முறைய கை கூப்பி வணங்கணும் அப்படின்றது அந்த வணங்குறத வந்து எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம அடியாருடைய பாடலை கூட இருக்க திருத்தாண்டகத்துல ஒரு பாடலை கூட எடுத்து உதாரணத்துக்கு சொன்னாங்க. மெய்யடியார்கள் வந்து என்ன செய்யணும்னா திருத்தொண்ட தொகை படிச்சுக்கிட்டே இருக்கணும். உண்மைதாங்க, நாங்கெல்லாம் ஓரளவுக்கு புண்ணியம் கொஞ்சமோ ஒன்று பண்ணியிருக்கிறோம் போல் இருக்கு. பெரிய புராணத்தை இப்ப நிறைய சிந்திக்க ஒரு வாய்ப்பா இருக்குது, ஒவ்வொரு பாடலையும் விளக்கம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. இந்த மாதிரி இறைவனை நம்ம கூட்டு வச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி திருத்தொண்ட தொகை நம்ம படிக்கிறதுக்கு, பெரிய புராணம் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு ஒரு தவம் இருந்தாதான் அந்த நாமத்தையே சொல்ல முடியும். என்னது அந்த தவம் கொஞ்சமாவது பண்ணியிருந்தாதான் நம்பியாரோட நினைக்கிறதுக்கும் முடியும், அவருடைய நாமத்தை சொல்ல முடியும், பஞ்சாட்சரம் படிக்க முடியும், நினைக்க முடியும், சொல்ல முடியும். அப்புறம் அந்த 12 திருமுறைகளும் படிக்க முடியும், சாத்திர நூலும் படிக்க முடியுங்க. இந்த புண்ணியம் இல்லாம இது எதையுமே நம்மளால செய்யவே முடியாது. இறைவனுடைய கருணை இருந்தாதான் இதெல்லாம் நடக்க முடியும்ன்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் மெய்யாலதான் நம்ம தோணும். எப்பயுமே என்ன பண்ண இயமும் நியமும் அழகா எடுத்து சொன்னாங்க. நியமம்னா என்ன, அதாவது சித்தி என்றால வந்து கை கூடுதல்னு சொல்லுது. சித்தினா அந்த மாதிரி கை கூட பெற்றவர் தான் நம்ம நாயன்மார். பெருமழை நாயனார் வந்து சித்தி என்ற கை கூடுறது. அவர் வந்து அட்டமா சித்தினால்தான் அவர் யோக நிலை, யோக குறிப்பு அவ்வளவு அதிகங்க. இந்த யோக குறிப்பு யாராலுமே நடக்க முடியாத ஒரு இது. நம்ம வணங்குவோம், பூஜை பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், ஒரு அக பூஜை கொஞ்சம் சிறிதா செய்வோம். ஆனா இந்த அட்டமா சித்தின்றது அனிமா மகிமா லகிமா என்று அது என்னது உடலால செய்யக்கூடியது. அந்த சித்திகள்லாம் உடலால செய்யக்கூடிய சித்திகள். அதுக்கப்புறம் வந்து கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அந்த 5 வந்து மனதால நினைச்சாதான் அந்த அட்டமா சித்தி ஒருவர் கை கூடுங்க. இல்லைன்னா இதுல கை கூடுற சாத்தியமே கிடையாது. அந்த அந்த அட்டமா சித்தி கை கூடனா என்ன செய்யணும், ஒரு நாள் 2 நாள்லாம் பயிற்சி கிடையாது. 12 ஆண்டுகளாக கடும் தவம் ஏற்றுனாதான் இது கொஞ்சமாவது கிடைக்குமா. அந்த மாதிரி சித்தர்கள் நிறைய கூறி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அட்டமா சித்தி கைவர பெற்றவரு நம்ம நாயன்மார்கள் வரிசையில அவரை பத்தி சொல்றாங்க. தாரணி தியானம் சமாதி இந்த நிலைக்கு போகணும்னா இதெல்லாம் நம்ம அந்த பயிற்சி பண்ணினே இருந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்ச அடியார்களை வந்து ரொம்ப சிறப்பானது வந்து வள்ளலாறு, போகரு, புடிப்பாண்டி சித்தரு, யாகோப்பு சித்தர்னு சொல்லி பல ஆகாய மார்க்கமா செல்லக்கூடியவர்கள். அவங்களாம் அந்த மாதிரி அந்த நிலையை அடைய முடியும். அதனாலதான் இவரும் ஆகாய மார்க்கமா போனாரு. அந்த பிரணவ பொருளை உணர்ந்து அவருக்கு வந்து அந்த அட்டமா சித்தி கிடைச்சப்படே ஐயோ அவருக்கு தெரியுதான், யாருக்கு ஐயாவுக்கு தெரியுதான், நமக்கு முன்னால பெருமையில பெருமை நாயனார் போறாரு, நமக்கு நம்ம அவருக்கு முன்னால போகணும்னு அந்த இது இல்லை. நாமளும் அந்த சொன்னாங்க பாரு, அருமையான ஒரு அர்த்தம் சொன்னா பாரு, கண்ணுள் மணி. அந்த கண்ணுள் மணி ஈர்த்தா கூட பார்வை தெரியாது போயிட முடியாம. அந்த மாதிரி நான் வாழறதை விட நான் எப்படி பிரிந்து வாழ்வேன், நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி நினைச்சுனா எப்படி நம்பியாரோ நினைச்சுனா எப்படி பிரிஞ்சு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனத்தாலே நினைச்சாரு. மனத்தால யோக குறிப்பாலே அவர் நினைந்து அதுக்கப்புறம் தான் அவர் சிவனடியே போனாரு. அந்த இடத்துக்கு முன்னா போகணும்ன்ற எண்ணம் அவர் இல்லாத என்னால இருக்க முடியாது. அவரே நம்ம நினைச்சு தியானம் பண்ணாரு. அதான் முக்கியமா சொல்றதுல குறிப்பு என்னன்னா, நம்ம குருவா இருந்து அவங்கள நினைச்சே வழிபாடு பண்ணா முக்தி நிலையை அடையலான்ற ஒரு குறிப்பு தான் இந்த யோக குறிப்பிலையும் சொல்லப்படுது. அந்த மாதிரி நிறைய அவர் எப்படி போனார்னா சுழுமுனை வழியாதான் போனாரு. தன்னுடைய பிராண வாயுவே என்ன பண்ணாரு, செலுத்தி அந்த கபால வாயு வழியாக தான் போகணும். அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியமே கிடையாது. அதுக்கு தேங்காய் உடைப்பாங்க. அந்த நம்ம சங்கராச்சாரியர் பெரியவர் இருந்தார் இல்லையா, அவருக்கு தேங்காய் உடைத்து அந்த பிராணவாயு அது வழியா தான் செலுத்தினாங்க. அவர் முக்தி நடை கடைசி நேரத்தை அடைய நேரத்துக்கு அவருக்கு அந்த கூட இருந்த சிஷியர்கள் என்ன பண்ணாங்க, தேங்காய் எடுத்து அவர் தலை நடிச்சு அந்த கபாலம் விரியணும். அந்த கபாலம் விழுந்து அந்த காத்து வந்து இந்த மேல ஜோதியா போகணுமா.
தெரியுமா, ஜோதியா போற நல்ல ஆண் மக்களுக்கு தெரியுமா. அந்த மாதிரி ஜோதி வடிவாக அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அதனாலதான் வள்ளலார் கூட என்ன பண்ணாரு, அந்த சித்தி கைப்பற்ற அட்டமா சித்தி கைப்பற்றதுனால அவர் ஊர்ல ஜோதியா வடிவமா போயிருக்கிறாரு. ஆகாய மார்க்கமா போயிருக்கிறாங்க. எல்லா அடியாரும் ஆகாய மார்க்கமா. அந்த வழியில நம்ம கிருபானந்த வாரியார் கூட ஆகாய மார்க்கமா தான் போனாரு. அவர் பலவிதமான எல்லாம் கற்றிருந்தா கூட அவர் கூட ஒரு அந்த ஆகாய மார்க்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நல்ல நிலைமை தான் அவர் வரக்குள்ள உடம்பு சரியாத போய் அவர் அந்த இதிலே இருந்து உயர் நீத்தார். அது ஒரு சிறப்பு, யாருக்குமே கிடைக்கக்கூடாத ஒரு சிறப்பு அப்படின்ற மாதிரி இந்த கருத்துல சொல்ல முடியுது. அவ்வளவு அழகா எடுத்து சொன்னாங்க. இந்த அடியாருடைய தொண்டுதான் சிறப்பு. ஒரு குருவா நினைச்சு நம்ம எப்படின்னா வழிபாடு பண்ணணும், அந்த குருவை எப்படி மெய்யாட நம்ம வணங்கணும் அப்படின்றத அந்த தாத்பரியத்தை அழகா எடுத்து நமக்கு வந்து ரேவதி அம்மா ரொம்ப சிறப்பான முறையில எடுத்து சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தா அவங்க சொன்ன கருத்து எல்லாமே பாயிண்டா ஒண்ணா நிறைய விட்டுட்டேன். ஏன்னா மற்ற அடியார்கள் சொல்லணும் இல்ல, ஃபுல்லா நானே சொல்லிட்டா அது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா. அதனால கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு மற்ற அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதெல்லாம் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் மாட்டுக்கு முடிச்சு சொல்லிட்டு போறதா மற்ற அடியார் வாய்ப்பு இல்லாத போயிடும் இல்லையா. அதனால நல்லா எளிமையாகவும் அழகாகவும் அம்மா வந்து எடுத்து சொன்னாங்க. அவங்க நம்ம குடும்பத்தின் சார்பாக, ஈஸ்வர் குடும்பத்தின் சார்பாக அவங்களுக்கு நன்றிகள் அதிகமான. அதாவது அவங்க மேல அவ்வளவு ஒரு பாசம் எனக்கு உண்மையிலே. ஏன்னா இந்த மாதிரி அடியார் கிடைக்க நம்மளும் ஒரு புண்ணியம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. அந்த வகையில எனக்கு அவங்க ஒரு அன்பு சகோதரியாகவும் தோழியாகவும் உண்மையிலே எனக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆனந்தம் அவங்க எல்லாம் கிடைச்சதுக்கு நான் ஏதோ சிறு ஒரு கடுகளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அந்த மாதிரி அவங்க அம்மாவே திருவடிகளை மனமொழிகளால் அப்பதான் படிச்சோம் இல்லையா, மனம் மொழி மெய்களால ஒவ்வொரு அடியாரும் வணங்கணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடியார்கள் எல்லாருமே அவருக்கு திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி அவருக்கு நன்றிகளை, பல விதமான நன்றிகளை நன்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம குடும்ப சபை ஒவ்வொரு அடியார் நம்ம வரவேற்கிற மாதிரி அவங்களோட சிறப்பையும் சொல்லி நம்ம சொல்லணும்ன்றதுனால அதை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அடியார்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பம் தான் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய பிராணத்தை பத்தி சிந்திக்கிறது, ஏன்னா நாயன்மார் அவர்கள் இருக்கிறதுலே முக்கியமான நாயன்மாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலாம் என்னமோ நம்ம படிக்கிறோம் போறோம் அப்படி உணர்ந்து முடிச்சு விட்டுடுவோம். ஆனா மேலோட்டமான கருத்து தான் தெரியும். ஒவ்வொரு நாயன்மார்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வழிபாடு பண்ணாங்க, அவங்க என்ன அந்த இறைவனை எந்த நிலையில போய் அடைஞ்சாங்கன்றது அந்த ஒவ்வொரு அடியார் மூலியமா கேட்கல ஒரு சிறப்பு தெரியுது. இப்ப அம்மா அன்னைக்கு சொன்னது ஒரு குருவனுடைய வழிபாடு எப்படி இருக்கணும், அது என்ன மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்ட்டு எடுத்து சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வரப்போர் நாயன்மார் பத்தி அம்மாவை சொல்லிட்ட காரைக்கால் அம்மையார்ன்றத ரொம்ப சிறப்பான முறையில அழகா எடுத்து கொடுத்தாங்க. உங்களுக்கு நன்றிகள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அது மாதிரி மகிமா அதெல்லாம் ஒவ்வொன்றும் அழகா எடுத்து நான் சொல்லலாம், சொல்லிட்டே இருந்தா அடுத்தவங்க வாய்ப்பு இல்லாத போயிடும். அது என்னென்ன நிலையை கொடுக்குது, மையமானா என்ன, அணிமானா என்ன அப்படின்னு அழகா எடுத்து கொடுத்தாங்க. லகியமான என்ன சித்தியை கொடுக்கும், அதாவது காற்றை விட லேசான ஒரு பொருளை அப்படி தூக்கிட்டு செல்ற மாதிரியும் கொண்டு வரலாமா, லேசா இருக்கிற பொருளை கடினமாவும் ஆக்கக்கூடிய அந்த மையமா அந்த சக்தி உண்டாம். அந்த மாதிரிக்கு எல்லா சக்தியிலும் பெற வைக்கிறது அனிமா சக்தி உண்டு. ஏன்னா ஞானமும் கொடுத்துருமா. அதுல வந்து அனிமா சக்தி வந்து ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது உண்டு, மகிமா சக்தி வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அதாவது விஸ்வரூப தரிசனம் சொல்லுவோம் இல்லையா, நாராயணுக்கு விஸ்வரூப தரிசனம் எப்படி கொடுத்தாரு, ஒரு பெருசா உயரமா அந்த விஸ்வரூப தரிசனம் அந்த மகிமாவோடதான் கிடைச்சது. அவர் அந்த சித்தி பெற்றிருக்கிறதுல அந்த மகிமா மாதிரி அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்றார் அவர். அந்த மாதிரி அது மாதிரி அனுமன் இருக்காரு, அனுமன் கூட அப்படிதான். அவரோட இந்த விஸ்வரூபம் எடுத்துதான் அவர் இலங்கையை அழித்தது காரணம். விஸ்வரூப தரிசனத்தான் அவர் அங்க அந்த மாதிரி அத சித்திகள் பெற்றவர்கள் அவர்களாம். அதே மாதிரி நான் பெருமழை குரும நாயனாரும் சித்திகள் பெற்ற ஆற்றல் பெற்றவர்ன்றதுனால எதனால கிடைச்சதுன்னா ஒரு குரு மூலியமா ஒரு குருவை தெய்வமா இறைவனா வழிபட்டாங்க. அவங்க குருவுதான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி வழிபட்டாங்க. நாமளும் ஒரு குருவா எல்லாரையும் நினைச்சு நம்ம எல்லாமே வழிபாடு பண்ணுவோம்னு சொல்லி என்னுடைய சித்தூர் எனக்கு அறிவிக்கு அம்மா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு முடித்துக் கொள்கிறேன். அடுத்த அடியார்களுக்கு வாய்ப்பு வித்யாபதி அம்மா கை தூக்கியிருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். சிவாய். திருச்சிற்றம்பலம் அம்மா. ரேவதி அம்மா, இந்த ஈசன் குடும்பத்துக்கு நீங்க வந்து எங்களுக்கு பெரிய புராணத்தை சொன்னது நாங்கள் பண்ண தவ பயனது. எனக்கு நான் உணர்ந்ததை கொஞ்சமாக சொல்கிறேன், எல்லாரும் பேசணும். நீங்கள் சொன்ன மாதிரி அடியார் வணங்கினாலே நமக்கு இறைவனை வணங்குறதுக்கு இதுன்றது நிறைய சொன்னீங்க, நிறைய எடுத்து சொன்னீங்க. அதான் நானும் நம்பி ஆரூரர் நாமத்தை சொல்லியே அவரு
இறைவனை அடைஞ்சதா சொன்னீங்க. இன்னும் நிறையா சொன்னீங்கம்மா. எனக்கு அவ்வளவா சொல்லத்துக்கெல்லாம் தெரியல. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தி தீவண்ணத் திறமுருகால் பேசாராகில்ன்றது மாதிரி அது நாமத்தை சொல்லி சொல்லியே நம்ம அவர் திருவடி அணையும். அடியார் திருவடி அடைத்து குரு வழிபாடு அடியாரை குருவா நினச்சி அவர் வழிபட்டு அவர் சிவனடியை சேர்ந்தாருன்றது புரியுது. நீங்கள் நிறைய பேசுனீங்க. அதெல்லாம் எனக்கு திருப்பி நான் பேசலை. அம்மா நீங்க திருமுக வந்து தரிசனம் கொடுங்க. அம்மா பாக்கணும்ல, அவங்க யார் பேசுறீங்கன்னு தெரியணும்ல. திருமுக சிவாயனம்மா அந்த ஆஹ் அளவு பெரிய ஆள் கிடையாது நம்ம. சரி, நீங்க வந்து உங்க இது நாங்க கேட்க இந்த ஈசன் குடும்பத்துக்கு எங்க தவப்பையனை திருவடி வணக்கம்மா. இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் பேசட்டும்மா, நாங்களே பேசின்னு இருக்க கூடாது. சிவா அம்மா வந்திருக்கிறாங்க, கட்டுரையாவா படிச்சிருவாங்க பாருங்க. இப்ப நம்ம சகுந்தலா அம்மா வந்திருக்கிறாங்க. நான் போன் பண்ண 9:55க்கு அம்மாவுக்கு போன் போட்டேன். அம்மா உங்களுடைய ஃப்ரெண்டு பேச போறாங்க, சீக்கிரம் வாங்க, எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுறம்மான்ட்டு வந்தாங்க. ஏன்னா சகுந்தலா அம்மா கிடைச்சல நமக்கு ஒரு பொக்கிஷம். நம்ம யார் மூலியமான ரேவதி அம்மா மூலம் தான் நம்ம அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சாங்க. இதோ இப்ப சில அவங்க அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியிறதுனால அம்மா நிறைய வகுப்புல கலந்துக்க முடியல. சவுந்தலா அம்மாவா? திருவடி வணக்கம்மா. அவங்க பேசினா ரொம்ப கரெக்டா அழகா அப்படியே திருப்பி அப்படியே ஒப்புவிப்பாங்களே, நல்லா இருக்கும். அது எப்படிதான் அந்த இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ. எங்களுக்கெல்லாம் அந்த அளவு இல்லை. உணர்ந்திருக்கா, ஆனா சொல்ல தெரியல, அவ்வளவுதான். சிறப்பு சிறப்பு. அம்மா பேச போறாங்க, பேசுங்கம்மா. சிவாயன். அம்மா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலங்கம்மா. திருமுக தரிசனம் வேணும் எங்களுக்கு, திருமுக தரிசனம் வேணும். நல்ல தெளிவான முகத்தினால மேல தூக்கி கொண்டுருவாங்க. இன்னும் நல்ல சிறப்பு சிறப்பு. அம்மா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலங்கம்மா. அனந்தடியார் திருவடிகளையும் அம்மாமார்கள் எல்லா திருவடியும் வணங்கிக்கிறேன். என்னோட தோழியும் ரேவதி பாஸ்கரன் சிவனை தொண்டு பண்ணிட்டு இருக்கிறவங்களையும் நான் வணங்கிக்கிறேங்க. அவங்களுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு குடும்பத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கிறது என்னோட கடமை. அம்மா சொன்ன மாதிரி இப்ப நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு வந்து ரேவதி அம்மா தான் என்னை இதுல வந்து இணைத்து விட்டார்கள். அவங்க வந்து இன்னைக்கு வந்து பெரும் இளலை குரம்பரை பத்தி பேசுறாங்க, நாயனாரை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி அம்மா சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ரொம்ப அழகா பேசினாங்க அவங்க. எந்த இடத்துலயும் ஒரு பதட்டம் இல்லாத நிதானமா, இப்படி நான் கேட்டதில்லை. இதுதான் வந்து ரேவதி அம்மாவோட ஃபர்ஸ்ட் அடியார்களை பத்தி நான் அவங்க பேசுறத வந்து நான் கேட்கிறேன். ரொம்ப நிதானமா அழகா அப்படியே திருத்தொண்ட தொகை வரிகளை சொல்லி, பெரிய புராணத்துல நம்ம சேக்கிலார் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பாடியிருக்காருன்னு சொல்லி எடுத்து கொடுத்து அதுல ஐயா கொடுக்க ஒரு இதுல எல்லாம் கூட சிலதெல்லாம் கூட கொண்டு வந்தாங்க. ரொம்ப கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது வந்து நானே பேசுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நம்ம அடியார் நம்ம இதுல பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அனுபவிச்சேன் நானு. எனக்கு அதனால சொல்ல வரமாட்டேங்குது, எனக்கு திணறலா இருக்கு இன்னைக்கு. ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க வந்து சொன்னது வந்து 63 நாயன்மார்கள்ல வந்து, அதாவது யோகத்துல இருந்து போனவங்க வந்து நம்ம திருமூலரை பத்தி திருமந்திர எழுதினவரை பத்தி சுந்தரானந்தர் வந்து யோகத்துல வந்து வரும்போதுதான் அவர் வந்து மூலனோட உடல் போய் அந்த திருமந்திரம் எழுதுறதுக்கு வரலாற்றை நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள்ல நம்ம பெரும்பிழலை குறும்பர் தான் வந்து யோக வழியில வந்து அவரு சிவலோகத்துக்கு போய் திருவடி அடைஞ்சிருக்காரு. அது எப்படி அடைஞ்சிருக்காருன்னா, நம்ம வந்து சைவத்துல படிக்கிறோம், குரு வேற இல்ல, சிவம் வேற இல்ல. அம்மா அதைத்தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அடியாரா எடுத்து நம்மளுக்கு கொடுத்துட்டே வந்தாங்க. அப்ப சிவம் வேற குரு வேற இல்லைங்கிறதுக்கு வந்து யார் அடையாளம்னா இவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு இருக்காரு, பெருமிழலை குறும்பர் தான். அப்ப அவர் வந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரை வந்து குருவாவே வழிபாடு பண்ணிட்டு வந்தாரு. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா பண்ணினதுல வந்து சரியை கிரியையில தான் வந்து யோகம் ஞானத்துல வழியா போயிருக்காங்க. ஆனா சரியை கிரியையில போனவங்க தான் நம்மளுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகளும் நம்ம வரலாறும் பாக்குறோம். ஆனா யோக வழியில போனவர் வந்து குறும்பர் தான் வந்து போயிருக்காரு. அப்ப அவர் வந்து சிவத்தை வேற நினைக்கல, நாம சுந்தரமூர்த்தி நாயனாரை வந்து வேற நினைக்கலங்கிறத அம்மா வந்து பதிவு பண்ணாங்க.
அதுல வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் நாளைக்கு வந்து கைலாயம் போறாரு அப்படிங்கறத வந்து இவருக்கு வந்து யோகத்துல தெரிஞ்சொன்னையுமே, நம்ம குரு இல்லாத இந்த உலகத்துல வந்து நம்ம வேணால வாழ முடியாது. ஏன்னா இது வந்து மாயையில வந்து நம்ம மயக்க செய்யறதுதான் வந்து இதுக்குள்ள. அப்போ குருவோட வழிகாட்டல் இல்லாத, அதாவது குருங்கிறது வந்து இவர் வந்து அவர் கூடயே பயணம் பண்ணல. அவரோட வழிமொழி அவரோட மொழியால வந்து இவர் வழி நடத்தப்படுற மாதிரி எங்கேயும் பதிவு பண்ணல. இவர் வந்து அவரோட நாமத்தையே, சிவத்தோட நாமத்தை சொல்ற மாதிரியே வந்து இப்ப அவரோட சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருநாமத்தையவே வந்து இவர் வந்து மந்திரமா நினைச்சு, சிவமா நினைச்சு இவர் வழிபாடு பண்ணிட்டு வந்ததுதான் வந்து பெருநிலைக்கு போயிருக்காரு. அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் நாளைக்கு இல்ல அப்படிங்கும் போதே இவர் வந்து முன்னத்த நாளே இவர் வந்து கைலாயம் போய் யோக வழியில போய் அவர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதுல சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாத்தீங்கன்னா திருத்தொண்டை தொகையில வந்து அடியேனுக்கு அடியேன், அடியேனுக்கு அடியேன், அடியேனுக்கு அடியேன்னு சொன்னது பூராமே பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம சிவத்தை வழிபாடு பண்ணி சிவ பூஜை எடுத்து முறைப்படி அதை செஞ்சுட்டு வந்தாலும் அடியாருக்கு வணங்குறதுலயே வந்து குருவை நினைச்சு நம்ம வணங்குறதுலயே வந்து நம்ம போய் திருவடி அடையலாம். சிவம் வேற இல்லை, இவங்க வேற இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து இவரோட இதுல வந்து அம்மா அழகா நம்மளுக்கு எடுத்து அப்படியே கொடுத்தாங்க. இவரை வந்து அப்படியே மனசுல நல்லா பதிஞ்சுது. இவர் எப்ப கேட்டாலுமே வந்து நம்ம அம்மாவோட பேச்சுல வந்து இவரோட சரிதை வந்து நம்மளுக்கு மறக்காத அளவுக்கு வந்து நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அட்டமா சித்திங்கிறது வந்து 8 விதமான சித்தி கை கூடுறதுதான். அந்த 8 விதமான சித்தியோட என்னென்ன நிலை அப்படிங்கறத வந்து அம்மா ரொம்ப விரிவா சொன்னாங்க. பிரேம் அம்மாவும் அது இன்னும் விரிவா கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க. அப்ப நம்ம மிளலையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு அம்மா சொன்னாங்கன்னா, அப்பூதி அடிகள் அடைஞ்சாரு, ஞான சம்பந்தரை வந்து முருகநாயனார், சிறுத்தொண்ட நாயனார், இவங்க எல்லாருமே வந்து பாணர், இவங்க எல்லாருமே இவரோட ஞானசம்பந்தரை வந்து குருவா ஏத்துக்கிட்டு தான் வந்தாங்க. அப்பூதி அடிகள் வந்து நம்மளுக்கு நாவுக்கரசரை ஏத்து இது பண்ணி அடி வந்து வந்தாரு. இவர் பெரும்பிளலை குறும்பரும் நம்மளுக்கு சேரமான் பெருமானும் வந்து சுந்தரமூர்த்தியை வந்து அடிபற்றி வந்தவங்க. இவங்கள குருவான வழிபாடு பண்ணி நம்மளுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அம்மா வந்து அழகா சொன்னாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்ப குருவா இருக்கிறவங்களை வந்து நம்மளுக்கு வழிபாடு பண்ணினாலே நம்ம அவங்க பண்ற 6 கால பூஜை, நம்ம ஆதீனம் கிட்டதான் இப்போ பூஜை, சிவ பூஜையில நம்மளுக்கு அனுஷ்டானம் எல்லாமே எடுக்கிறோம். அப்போ அவங்கள நம்ம உட்கார்ந்து பண்ணும்போது அகப்பூசையில வந்து அவங்கள ஒரு வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களாம் வந்து 6 கால பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பண்ற ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு காரியமே, அவங்க போற தல யாத்திரையில இருந்து எல்லாமே வந்து இந்த பதிவுல அவங்க பேசும்போது நான் உணர்ந்த கருத்து இது. எந்த அளவுக்கு எனக்கு சரின்னு தெரியல. அதாவது வந்து அவங்க பண்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு சேருது அப்படிங்கறத வந்து அம்மா அழகா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து என் மனசுல பதிஞ்சுது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரேம் அம்மா கூப்பிட்டு எனக்கு ஞாபகப்படுத்தலைன்னா நான் இன்னைக்கு பார்த்திருக்க முடியாது. அதுக்கு நான் பிரேம் அம்மாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரேவதி பாஸ்கரன் அம்மாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கலாம். எல்லாரோட திருவடியும் வணங்கிக்கிறவங்க சிவாய் நம்ம திருச்சிட்டுறோம்லாங்க. சிவ சிவ, அருமை அருமை. இன்னும் நல்லா சொல்லியிருப்பாங்க அம்மா. கொஞ்சம் அங்க வட்டுறதுல இல்லைன்னா அவருக்கு ஸ்டோரியை முடிச்சிருவாங்க. ரேவதி அம்மா சொன்னது 1 பங்கா 2 பங்கா அழகாக சொல்லிட்டு இருப்பாங்க அம்மா. சிவாய நம்ம. புவனேஸ்வரி அம்மா பேசுங்க. புவனேஸ்வரி அம்மா பேசுங்க. திருவடி வணக்கம்மா. ரேவதி அம்மா திருவடி வணக்கம். பிரேமா அம்மா திருவடி வணக்கம். அனைத்து இடர்களும் திருவடி வணங்கிறேன். அம்மா வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுறதுல முகம் தெரியுமா தவிர அவங்க இவ்வளோ நேரம் பேசிலாம் நான் கேட்டதில்லை. இன்னைக்கு தான் எனக்கு முதல் அனுபவம் அவங்க பேசுனதை கேட்டது. ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுனாங்க. அதாவது ஒரு தங்கு தடங்களாத பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா தெளிவாக புரியுற மாரி நல்லா எடுத்து சொன்னாங்க. அவங்க சொன்னதுலேருந்து அடியான்னு புரிஞ்சுக்கினது, அதாவது குரு வழிபாடு தான் நம்ம பெருமானை அடையிறதுக்கு சிறந்த வழிபாடுன்னு சொன்னாங்க. அடியார்கள் வழிபாடு, அடியார்களுக்கு இருந்தால் எப்படி வணங்கணும், எப்படி வந்து அவங்கக்கிட்ட தொண்டு செஞ்சு எப்படி நடக்கணுன்றதை புரிஞ்சுக்கினேன். குரு வழிபாட்டில் பெருமான் திருவடி யார் யார் சேர்ந்தாங்க அப்படின்ட்டுலாம் எடுத்து சொன்னாங்க. அந்தமாரி குரு வழிபாடு தான் நமக்கு முதல்ல, திரு வழிபாடு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கணுமா. அவங்க பேசுறது நல்ல தெளிவாக நல்ல விளக்கமாக சொன்னாங்க. இனிமேல் நானும் அந்த வழியை பின்பற்ற பெருமான் துணை கொண்டு முயற்சிக்கிறோம்மா. திருச்சிட்டம்மா. நன்றிம்மா. வணக்கம். திருச்சிட்டம்மா. சிவாயினம். சிறப்பு சிறப்பு. கடைசி நேரத்தை
ஐயா நடராஜ் ஐயா, நடராஜ் ஐயா. அம்மா ராகவன் ஐயா வந்திருக்காரு இருக்குதுங்க. பார்த்து ஐயா கடைசியில தாமா வந்தாரு. அவரு ரொம்ப ஆசையா வந்தாரு. அவருக்கு வேலையே அதிகமா இருக்கு இல்லையா, கடைசி நேரத்துல இப்பதான் வந்து உள்ள நுழையிறாரு ஐயா. நடராஜ் ஐயா பேசுறீங்களா? பேசுறேங்கம்மா. சிவாய் நம்ம அனைத்து அடியார்கள் திருவடி வணக்கம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா, ரொம்ப அருமை. அடியார்களுடைய திருவடி குருவடி வணக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு அப்படின்றது குறும்பநாயனார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாம்மா. ரொம்ப பொறுமையா எல்லா பாட்டுக்கும் விளக்கம் எடுத்து அடியார்கள் ஒவ்வொரு அடியார்களும் அவர்களுடைய குரு வழிபாட சொல்லி ரொம்ப விளக்கமா சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. குரு வழிபாடு அடியார்கள் வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு, அதன் மூலமா ஈஸ்வர அனுபூதி கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப அற்புதமா விளக்குனீங்கம்மா. சந்தர்ப்பமே இன்னைக்கு ஒரு புனிதமான நாள். அடியார்களுடைய திருவடிகளை காதுல கேட்கறது, அடியார்களுடைய சேவை அப்படிங்கிறது எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்மா. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம்மா எல்லாருக்கும். திருவடி சிவாய் நம்ம சிவாய். லோகன் ஐயா பேசுறீங்களா? லோகன் ஐயா பேச முடியுமா? பயணத்துல இருக்கிறீங்களா சாமி? சரி ஐயா பயணத்துல இருக்கிறார்கள் இருக்கு. கலாவதி அம்மா பேசுங்க. சிவாய நம்ம திருவடி வணக்கம். அம்மா வந்து ரொம்ப நிதானமா ஒரு முதல்ல அம்மாவுக்கு, ரேவதி அம்மாவுக்கு திருவடி வணக்கம். ரொம்ப பொறுமையா நிதானமா பதட்டப்படாம பேசுனீங்க. இதை முதல்ல உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கணும். இதை நான் எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் படபடன்னு வேகமா பேசிடுவேன். நினைச்சுக்கிறேன் எவ்வளவு பொறுமையா பேசுறாங்க பாரு அப்படின்றது. இதையே நான் தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப சிறப்பு. எல்லாமே சொன்னீங்க. ஒரு பாட்டு எடுத்து அந்த பாட்டினுடைய கருத்தையும் சொன்னீங்க. அதை அப்படியே வேற இடத்துக்கு போய் அது எந்த இடத்துல வந்திருக்குதுன்னு சொல்லி அதையும் சொன்னீங்க. அதாவது சேக்கிழார் வேற எங்க சொல்லியிருக்காரு, சம்பந்தர் புராணத்துல, சுந்தரர் புராணத்துல எங்கெங்க சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. இதுல அந்த அக பூஜையில 8 குணங்கள் அடக்கணும் அப்படின்றதையும் நல்லா சொன்னீங்க. அந்த அட்டமா சித்திகள் அதையும் சொல்லி அதுக்கு எப்படின்றதையும் நல்லா தெளிவா சொன்னீங்க. லகிமானா என்ன, காற்றை போல் லேசாக ஆகிறது. மகிமானா என்னன்னா மலையை போல ரொம்ப பெருசா ஆகிறது. லகிமானா எப்படி என்ன, அணிமானா அணுவு போல சின்னதா ஆகிறது. வசித்துவம்னா அனைத்தையுமே வசப்படுத்துறது. ஈசத்துவம்னா தன்னுடைய ஆணையை எல்லாருக்கும் செலுத்துறது, யாருக்காட்டாலும் அதை செய்யறது. அப்படி பிரகாமியம்னா அந்த உடலை விட்டு பிரியறது, பிரிஞ்சு, அதாவது நம்ம திருமூலர் அந்த மாடு மேய்க்கிற ஒரு உடம்புல போனார்ல, அது மாதிரி அதெல்லாம் நீங்க சொல்லும்போது என் மண்டை அதெல்லாம் யோசனை பண்ணுது. நீங்க சொல்லினே இருக்கும்போது இதெல்லாம் அப்படின்னுட்டு நினைச்சுக்கிறேன். அதெல்லாம் நீங்க சொல்லும் போது ரொம்ப இதெல்லாம் சிறப்பா இருந்ததுங்கம்மா. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டியது அந்த பொறுமை, அது மட்டும் தெரிஞ்சுக்கினேன். நல்லா அவ்வளோ பொறுமையா சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்கம்மா. திருவடி வணக்கம்மா. அந்த குருவை வணங்கினா போதும் அப்படின்னு சிவன்ட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்துருவாரு. அந்த குரு இதுதான், குரு தீட்சை தான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம்மா. எனக்கு கிடைக்கணும். சிவாய திருவடி வணக்கம்மா. அருமை அருமை கலாவதி அம்மா. அம்மா பொறுமைக்கு உதாரணம்னு எப்பவுமே நம்ம எல்லா பெரிய பெரிய இவங்களை பத்தி தான் சொல்லுவோம். நாய்மார் பத்தியும் மற்ற வாசிகி அம்மா அப்படின்னு அருந்ததி எப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லுவோம். அந்த மாதிரி பொறுமையில ஒரு சிகரம் சொல்லலாம் நம்ம ரேவதி அம்மாவை பத்தி. எது சொன்னாலும் முகம் சுடிக்கவே மாட்டாங்க. நான் அவங்க கிட்ட பழகின விதத்துல கத்துக்கினது அதுதான். அடியனுக்கும் எல்லாமே மற்ற அடியாருக்கும் தான் நம்ம எல்லாமே கத்துக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் அந்த பொறுமைன்ற விஷயமே நான் அம்மா கிட்ட கத்துக்கினது. 2வது ராகமையாட்ட கத்துக்கினது. எவ்வளவு பொறுமையா இருக்கணும். அவர் பேசுறதையும் ஒரு பொறுமை. நான் உங்களை மாதிரிதான், கலாவதி அம்மா மாதிரிதான். நான் எப்பவுமே பாஸ்ட் தான், வேக வேகமா தான் பேசுறேன். இப்பதான் கொஞ்சம் பொறுமையா பேச, மத்தவங்க புரியணுமேன்றதுனால பொறுமையா பேசுறேன்.
முதல்ல கத்துக்கிட்டு வந்து ரேவதி அம்மாட்ட பொறுமை தான் கத்துக்கினது. ஏன்னா அவங்களோட நான் பழகுற நம்ம நேரடியாக இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே இல்லை, பார்த்தது கிடையாது. இது பண்ண எல்லாம் போன்ல பேசுற விஷயம்தான். ஆனா பேசுனா ஒரு நாளைக்கு நல்லா பேசும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மி. அந்த மாதிரி அம்மா எனக்கு கிடைச்சதுன்னா ஒரு பொக்கிஷன் தான். சிவாயனம் சிவாயனம். அடுத்தது வந்து ஜானகி அம்மா பேசுறதா சொல்லியிருக்காங்க. ஜானகி அம்மா பேசுறாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? பார்த்தோமே. சரி சரி சரி. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கங்கம்மா. இது ஞாபகம் இருக்குதும்மா, ஞாபகம் இருக்கு. சரி சரி சரி. பெருமலை குருமனா யாராவது இருப்பாங்களா? ஐயோ எல்லாம் நாங்க சமீபத்துல ஜெகதீஸ்வரி அம்மா திருமணத்துல பார்த்தோம். அதனால அவங்க பார்த்தோன்னே நான் உங்களை வெறும் மூஞ்சி மட்டும்தான் பார்த்துருக்கிறேன், நீங்க இவ்வளவு குட்டையே இப்படி இருக்கிறீங்கன்னு ஒடியாந்து வந்து பிடிச்சாங்களா, அது ஞாபகம் வந்தது. அதுதான் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேங்க அவங்கள, ரேவதி அம்மாவை. திருவடி வணக்கங்க. அனைத்து அடியார் திருவடிக்கு வணக்கங்க. அம்மா பெருமலை குரும நாயனார் பத்தி ரொம்ப நல்லா தெளிவா நல்லா பேசுனாங்க. சொன்ன மாதிரி ரொம்ப 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 பொறுமைங்க அம்மாவுக்கு. நல்லா பொறுமைசாலியா இருக்காங்க. பொறுமையா இருந்தாலே பெருமையா வாழலாங்க அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால அந்த இவருடைய இது வரலாறை வச்சு தெரிஞ்சுக்கும் போது நம்ம அடியார்களை வந்து பூஜை செய்தாலே, அடியார் திருவடி வணங்கினாலே நம்ம பெருமான் திருவடி வணங்கிக்கலாம், திருவடியை அடைஞ்சுக்கலாங்கிறது நல்ல தெளிவா எடுத்துக்கொள் சொன்னாங்க. அது சும்மா இல்ல, தன்முனைப்பு இல்லாம அவர் வந்து அடியாருடைய திருவடியை, அடியார் வந்து எஜமானாகவும் நம்ம அடிமையாகவும் இருந்து செய்யறது வந்து ரொம்ப சிறப்புன்னு நல்லா எடுத்து சொன்னாங்க. அதெல்லாம் மொத்த கருத்து வந்து அடியாருடைய திருவடி வணங்கினா பெருமானை அடையலாங்கிறது வந்து பொதுவான கருத்தா இருந்தாலும், அது இப்போ அடியாருடைய திருவடி எப்படி எப்படி நம்ம வணங்கணும் அப்படிங்கறது எல்லாம் ரொம்ப நல்லா தெளிவா எடுத்து சொன்னாங்க. நல்லா புரியுற மாதிரி நல்லா சொன்னாங்க. அப்புறம் அகப்பூசை பத்தி சொன்னாங்க. அந்த அட்ட புஷ்பங்கள் அதெல்லாம் என்னன்னா எனக்கு சொல்ல தெரியலீங்களா, அது வச்சு அது அந்த அட்ட புஷ்பங்கள் மூலியமா செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க நல்லா. அதை கலாவதியமா மறுபடியும் அதையே அதுக்கு உண்டான எல்லாத்துக்குமே உண்டான அர்த்தத்தை எல்லாம் சொல்லியே சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. முக்கரணங்களால வழிபாடு செஞ்சு இவர் முக்தி அடைஞ்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அந்த 5 எழுத்து வந்திருந்தா நம்ம ரொம்ப சிறப்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறாங்க இத்தனை நாளா. அதுக்கு மீறினது இல்லையா. ஆனா அடியார் திருவடி வந்து அதுக்கு இணையானதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டங்கம்மா. நல்லா எடுத்து சொன்னீங்க அதை பத்தி. அது ரொம்ப சிறப்புங்கம்மா. அப்புறம் இவரு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அவரை ஆட்கொள்றதுக்காக நாளைக்குதான் அவரு முக்திக்கு கைலாயம் போறாருன்னா, இவர் யோக நிலையில இன்னைக்கே தெரிஞ்சிட்டு நம்ம அவர் இல்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால முதல் நாள் இரவே அவரு யோக நிலையில அவரு கைலாயம் போயிட்டதா நல்லா சொன்னீங்க, எடுத்து சொன்னீங்க. ஆனா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா ரேவதிமா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது, நல்லா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள்ங்கம்மா. சிவாய நம்ம பிரேமம்மா. சிவாயனம் சிவாயனம். சரிங்க. சரி, சிறப்பு சிறப்பு. ராகவன் ஐயா ஏதாவது பேசுறீங்களா? சாமி சிவாய திருவடி வணக்கம் சாமி. அம்மா அடியனுடைய தவக்குறைவு. அடியன் வந்து கடைசி நிமிஷம் அம்மா கரெக்டா முடிச்சாங்க, அப்பதான் வந்து அடியன் வந்து ஜாயின் பண்ண. நேற்றுதான் நானும் அம்மாவும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ரேவதி அம்மா சிவாய திருவடி வணக்கம் சாமி. பெருமலை குறும்பநாயனார் அப்படிங்கிறவர் வந்து யோகத்தின் உச்சபட்ச நிலையில வந்து இருக்கிறவர். அதாவது மிழலை நாட்டுல பிறந்து அங்க வந்து இப்போ நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய திருத்தொண்டர் தொகை பாடல் இருக்கு இல்லையா, அதுல வந்து அடியார்க்கம் அடியேன் அடியார்க்கம் அடியேன்னு சொல்லிட்டு இவர் நம்ம சுந்தரர் பெருமான் வந்து பாடுறார். அப்போ சில பேர் வந்து நேரா அடியேன்னு அந்த
அந்த அடியாருடைய பெயரை சொல்லி இவருக்கு அடியேன், மூர்த்திக்கும் அடியேன், கலியனுக்கும் அடியேன், காரிக்கும் அடியேன்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லுவார். ஆனா ஒரு சில அடியார்களுக்கு மட்டும் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி பெருமழை குறும்பருக்கும் பேயாருக்கும் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லிட்டு ஒரு சில அடியார்களுக்கு மட்டும் என்ன சொல்லுவாருன்னா அடியாருக்கு அடியேன்னு சொல்லுவார். அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில அடியார்கள் வந்து நேரடியாக இறைவனோடு கலந்து இறைவன் மேல அன்பு செய்து அவர்களோடு கலந்தவர்கள். ஆனா அடியாருக்கும் அடியேன்னு சொல்றவங்க யாருன்னா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குருநாதராக தன்னுடைய குருநாதரை வழிபட்டு குருநாதர் மூலமாக இறைவன் அடைந்தவங்க. அதாவது இப்போ வந்து ஒரு சில அடியார்கள் வந்து நேரடியா அவர்களோட முழு அன்பு மூலியமா இறைவனை போய் அடைந்தவங்க இருக்காங்க. ஆனா அடியாருக்கும் அடியன்னு சொல்ல அந்த அந்த லிஸ்ட்ல இருக்கிற அடியார்களோட பேரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் வந்து ஒரு தொண்டு எடுத்து ஒரு அடியாரை வந்து ஒரு குருநாதரை வழிபட்டு அந்த குருநாதர் மூலமாக இறைவனுடைய திருவடி அடைந்த அந்த ஒரு நிலைப்பாடுகள்ல தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ பெருமிழலை குறும்ப நாயனாருடைய அந்த புராணத்தை எடுத்து நம்ம பாக்குறப்போ ஒன்று மட்டும்தான் ரொம்ப தெளிவா வந்து நமக்கு தெரியுது. குரு பக்தி நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு தெரியுது. குருநாதர் வந்தா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு அவருடைய புராணம் மூலமாக தெரியுது. இதுல வந்து அம்மா வந்து அஷ்ட புஷ்பங்கள் இப்பதான் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. அதுதான் அடியனுக்கு இப்பதான் முதல் கேட்கிறேன். அஷ்ட புஷ்பங்கள்னா அந்த 8 புஷ்பங்கள்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பூவை எடுத்துட்டு போய் போடுறதுன்னு நினைச்சிருக்கோம். அது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை இறைவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜஸ்ட் இப்ப சொன்னது வந்து அடியனுக்கு உரைக்கப்பட்ட ஒரு விஷயம் சுவாமி. சோ அது அப்படி இருக்கிறப்போ குருமிழலை இது நம்ம பெருமிழலை குறும்ப நாயனார் வந்து எந்த நிலைப்பாடுகள் அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ யோகத்தினுடைய உச்சபட்சத்துல அவர் வந்து இருந்திருக்காரு. அவர்களுடைய அந்த பெரிய புராணத்துல அவங்க எழுதியிருக்கிற அந்த பாடல்கள்ல வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான வார்த்தைகள் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அது நாம படிக்கிறப்ப நமக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தெரியும். ஆனா அந்த விஷயத்தினுடைய ஆழத்தை நம்ம அகன்று நம்ம பாக்குறப்போ நமக்கு, அதாவது பெரிய புராணம் மூலமா சேக்கிழார் வந்து நமக்கு டைரக்டா ஒரு கைடன்ஸ் கொடுத்திருப்பாரு. நீங்க இதெல்லாம் செய்யுங்க, அந்த யோகம் உங்களுக்கு நடக்கும். நீங்க இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு நீங்களும் வந்து இறைவனுடைய திருவடிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில யோகங்கள், அந்த 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 வார்த்தைகள், அந்த அவர் அந்த தமிழை கையாண்டு இருக்கக்கூடிய முறை, இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப எளிமையா நமக்கு வந்து விளங்கும். அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் நான் அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தேன். ஆபீஸ் வேலை ஒண்ணு வந்துட்டதுனால அடியன் வந்து கடைசி நிமிஷத்துலதான் சுவாமி அடியனால சேர முடிஞ்சிச்சு. அதனால அடியனை வந்து மன்னித்தருளணும். அம்மா வந்து எனக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க தெரியும். நீங்க எனக்கு அடியனுக்கு அந்த ரெக்கார்டிங் கொடுங்க சாமி. அடியன் கேட்டுட்டு அடியனுடைய முழு அனுபவத்தை அடியன் கொடுக்குற சாமி. ஆனா பெருமிழலை குறும்ப நாயனார் அப்படிங்கிறவர் அந்த ஒரே ஒரு அவருடைய இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குரு பக்தி எந்த அளவுக்கு நம்மளுடைய குரு பக்தி இருக்கணும், எவ்வளவு தூய்மையான அளவுக்கு குரு பக்தி இருக்கணும். நேரடி அவங்க 2 பேரும் பார்த்ததே கிடையாதாம். சுந்தர பெருமானா அவர் பார்த்திருக்கவே மாட்டார் இத்தனைக்கும். அதுதான் அங்க இருக்கிற ரொம்ப ஒரு விஷயம். அப்ப மானசீகமா குருநாதரை நம்ம எப்படி நம்ம வணங்கணும், எப்படி நம்ம அவருடைய திருவடிக்கு பூசணை செய்யணும், அவரை வந்து குருநாதர் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருப்பார், அவர் வந்து ஒரு ஸ்தூல உடம்பு தாங்கி வருவாரா இல்ல சூக்ஷ்மமா வருவாரா, அப்ப நம்ம உள்ளார அவர் குருநாதரை நம்ம உள்ளார எப்படி நம்ம தரிசனம் செய்யணும், அந்த குருநாதர் நமக்கு என்ன விதமான விஷயங்களை நம்ம உள்ளார இருந்து எப்படி உணர்த்துவாரு, அப்படி உணர்த்துறப்போ நமக்கு வந்து அந்த யோக குறிப்புகள்லாம் எப்படி நடக்கும், யோகத்தை தாண்டிய ஞானம். ஏன்னா 64 63 அந்த இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வரலாறு புராணம் வந்து என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, யோகம் படிநிலைகள், ஒவ்வொரு படி சரியை கிரியை யோகம் அப்படிங்கிற அந்த யோகத்தை கடந்ததுக்கு அப்புறமா ஞானம் நமக்கு விளையணும். அந்த விளைந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த முக்தி ஆனது அவங்களுக்கு கைவரப்படும். அப்போ வந்து இவருக்கு என்ன மாதிரியான ஞானம் விளைந்தது, அதை வந்து எப்படி இவர் வந்து யோகத்துல இருந்து அந்த ஞானத்தை எப்படி பெற்றார் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கணும் சுவாமி. ரொம்ப அடியன் வந்து அடியனுடைய தவக்குறையதான் சொல்லணும். அடியன் வந்து அதை கேட்கறதுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால பிரேமாமா அடியனுக்கு வந்து ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா அடியனுக்கு நீங்க அனுப்புங்க சாமி. அடியன் கேட்டுட்டு என்னுடைய முழு விதமான அந்த அனுபவத்தை அனுப்பி விடுறேங்க. சரி. அம்மா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க.
அடியனும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், அம்மா முழுசுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். சிவசிவா. சிறப்பு 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 தான். அம்மா ரேவதி அம்மா நம்ம யூடியூப்ல போட்டுடலாங்க சாமி. கண்டிப்பா நீங்க அதை வந்து ரெக்கார்டிங் வந்து இதுல பண்ணுங்க. அந்த லிங்கையும் நீங்க கொடுங்க சாமி. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சுவாமி. சிவாயனம் சிவாயனம். திருவடி வணக்கம் சாமி. சிறப்பு சாமி. மற்றடியா யாரா பேசுறீங்களா? சாருபதி அம்மா பேசுங்க. அம்மா திருவடி வணக்கம்மா. சிவாயனம் அம்மா. அம்மா நீங்க சொன்னது வந்து சிவபெருமான் திருவடிகளை வந்து எப்போதும் அவர் அகம் மகிழ்ந்து தன்னோட நெஞ்ச தாமரையில வைத்து 5 எழுத்து மந்திரத்தை நினைத்து எப்போதும் வழிபடுவாரு. அப்புறம் என்ன தெரிய வந்ததுன்னா, சிவபக்தியிலும் சிவனடியாரோட பக்தியிலும் சிறந்து வாழும் அந்த மெய்யடியார்களோட சித்தம் நிலவும் திருத்தொண்டர் தொகைய வந்து பாடிய நம்பியாரூரோட பெருமைய அவரு கேள்விப்பட்டு, அவரையே குருவா நினைச்சு அவரை பிடிச்சுக்கிட்டே அவரு சிவபெருமானோட அடிய அடையலான்னு நினைச்சு அவரு சிவபெருமான் அடிய அடைஞ்சாருன்னு சொன்னீங்க. அதுவும் அவர் நாள் போய் அடுத்த நாள் போய் நான் போறேன் நீ வான்னு சொல்லும்போது அவர் அந்த யோக அட்டமா சித்தி அந்த யோகமெல்லாம் பயன்படுத்தி அவரு முதல் நாளே போய் சிவபெருமானுடைய திருவடிய அடைஞ்சாருன்னு சொன்னீங்கம்மா. அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த அட்டமா சித்திகள் வந்து 8ம் வந்து அனிமா, மகிமா, இலகிமா ஆகிய 3 வந்து உடலால எய்து சித்திகள்னு சொன்னீங்க. கரிமா, பிராத்திமா, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகிய 5 வந்து மனதால இது பண்றது. அது வந்து எல்லாருக்கும் அப்படியே கிடைச்சிடாது. 12 வருஷம் கடுமையா தவம் செஞ்சா மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னீங்கம்மா. அதுவும் அந்த சித்தர்கள் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு நிமிஷம். யோக நிலை வந்து எப்ப நமக்கு கிடைக்கும்னா, நம்மளோட ஐம்புலனையும் அடக்கி நம்ம அந்த யோக நிலைய அந்த ஐம்புலன்களை அடக்கி அதோட தன்மை வந்து வெளியில போகாம நம்ம அந்த உணர்ச்சியை நம்ம உள்ளுக்குள்ள வச்சு மறைச்சு வச்சு அந்த சிவபெருமானை மட்டும் நினைக்கும் போது அந்த நிலைதான் வந்து யோக நிலைன்னு சொன்னீங்க. அதாவது நம்ம எதை நினைச்சு நம்ம தியானம் பண்றோமோ அந்த நிலைய வந்து நம்ம மனசுல இருந்து எப்பவுமே போகக்கூடாது. அப்படி இருக்கிற நிலைதான் வந்து யோக நிலைன்னு சொன்னீங்கம்மா. அப்படி அவரு நினைச்சுதான் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் போறதுக்கு முன்னாடி அந்த யோக நிலையில அந்த தியான நிலையில இருந்து அந்த உணர்ச்சி எல்லாம் அந்த சிவபெருமான் அடிதான் போய் சேரணும் அப்படின்னு குரு போறாரு. குருவுக்கு முன்னாடி குருவை பார்க்காம நான் இருக்கக்கூடாது. குரு போகும்போதே நம்மளும் போய் சிவபெருமானை அடைஞ்சிடணும்னு அந்த யோக நிலையில போய் அடைஞ்சாருன்னு சொன்னீங்கம்மா. ஆனா பெரிய புராணத்துல எல்லாரும் வந்து தன்னோட உடல் பாகத்தை கொடுத்திருக்காங்க, உயிரை கொடுத்திருக்காங்க, எல்லா தொண்டும் செஞ்சு எல்லாமும் கொடுத்து சிவபெருமான் அடி சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லி இதுல வந்து இது யோக நிலையில போய் சேர்ந்தது இது எனக்கு ஒரு புதுசா இருந்ததுமா. நல்லாவும் இருந்தது. நல்லா பொறுமையா நல்லா சொன்னீங்கம்மா. ஆனா நமக்கு வந்து திருத்தொண்டர் தொகையில பெரிய புராணத்தை படிச்சாலே நமக்கு எப்படி முக்தி பெறலான்னு இப்படி ஒரு இது இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. நான் இந்த குரூப்ல இருக்கிறதுனால இத்தனை அடியார்கள் மூலமா ஒன்னும் சின்ன சின்னதா பிரேமாம்மா சொல்றதுல இருந்து திருமூலர் திருமந்திரம் படிச்சோம். அதுல இதெல்லாம் வந்தனால எனக்கு இது இப்ப புரிஞ்சுது. அம்மா சொன்னங்காட்டி எனக்கு புரிஞ்சுது. இத மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இத நம்மளோட சைவ இதுல நெறியில இத்தனை மாதிரி இவ்வளவு இருக்குங்கிறதே பாதி பேருக்கு தெரியல. அதனாலேயே பாதி ஒழுக்கம் இல்லாம இருக்காங்க. பல விதத்துல இப்படி இப்படி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? அடியார்களோட திருவடிய நம்ம குருவா நினைச்சு அடியாரோட திருவடிய பற்றிக்கிட்டு சிவபெருமான போய் நம்ம சேரணும். அதுதான் இப்போ இருக்கிற ஒரு நமக்கு எளிமையான வழி. ஐயாவும் அததான் சொல்லிட்டு வராங்க. ஆனந்த ஐயாவும் சிவபெருமானடி அடியார்கள் தொண்டு அன்னம் பாலிப்பு இதெல்லாம் அப்படியே ரொம்ப மனசுல பதிஞ்சிருச்சுமா. இப்போ ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மற்றபடி யாரும் பேசுறீங்களா? திருவடி வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னீங்க அம்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப புரிஞ்சுதுங்கம்மா. நல்லாவே பொறுமையா பேசுனீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. அஷ்டபுஷ்பங்கள் இருந்து நான் வந்து வெறும் பூக்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது வந்து அகப்பூசை பண்ற ஒரு 5 இது சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதெல்லாம் தெரியாதுங்கம்மா. இப்பதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம் நாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அருமையா சொன்னீங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. பேசுங்க.
செல்வி அம்மா காஞ்சனாமா கை கேட்கிருக்காங்கக்கா, அதனால நீ பேசு, அப்புறம் காஞ்சனா. திருவடி பண்ணிக்கிறேன் மாமா. ரொம்ப அருமையம்மா. பொறுமை கலாவதி அம்மா சொன்ன மாதிரி பொறுமையா உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கணும் முதல்ல. அதான் எனக்கெல்லாம் பட பட படம் பேசியே பழக்கம், எங்க அக்கா மாதிரி நாங்களும். அதெல்லாம் ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்க கருத்தெல்லாம் எனக்கு அந்த அவர் சொன்னது அந்த கண்ணில கருமணி இல்லாத வாழ முடியாதுன்ற மாதிரி, நான் அடியாத ஐயா இல்லாத நான் என்னால வாழ முடியாதுன்றத ரொம்ப உணர்ந்து யோகத்தால போய் சிவபெருமான் அடைஞ்சாருன்றத ரொம்ப விளக்கமா சொன்னீங்க ஐயாம்மா. ரொம்ப அத மாதிரி நம்மளும் குருவை எப்படி பற்றணும்ன்றத ரொம்ப அழகா விளக்கமா கொடுத்தீங்க. எல்லாரும் நல்லா சொல்லிட்டாங்க. அதனால இதை ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்றேன், எல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். திருவடி பணிகிறேன். சிறப்பு சிறப்பு. காஞ்சனாம்மா சொல்லுங்க. சிவாய நமம்மா, திருவடி வணக்கம். ரேவதி அம்மா திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி வணக்கிறேன். அம்மா சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. நான் அப்படியே இந்த குருமிலையில நாயனார் பத்தி கேட்ட என்ன புண்ணியம் செய்தமே நெஞ்சமே அப்படிங்கிற மாதிரி இந்த ஒவ்வொன்றுக்கும் அப்ப சொன்ன அப்படி ஈசன் கொடுத்து பிரேமாமா திருவடி தான் முதல்ல வணங்கணும். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே இது கேட்கற வாய்ப்பு அவங்க தான் கொடுக்குறாங்க. பெரிய புராணத்தை சிந்திக்கிறது கேட்கறதுக்கு தவம் செஞ்சிருந்தாதான் இது கிடைக்கும்னு நிறைய முறை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நாங்க பிரேமம்மா திருவடி வணங்கி உங்களை வணங்கிறோம்மா. சிவாய நம்ம அதுவும் பதிவு கேட்கறது கூட வரும் இதுல, இந்த நேரலையில வந்து கேட்கறது அவ்வளோ ஆனந்தம். அது ரேவதி அம்மா உங்களை நாங்க அந்த வேலுண்டி வினையில் முதல் புத்தக வெளியிடுவில் 4வர் மடத்துல ஐயாவோட உங்களை பார்த்தோம். ரொம்ப சிறப்பு. அதனாலதான் ஐயாவை சாப்பிட உக்காந்தப்ப கூட எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா அன்னம்பாள் அவர் சாப்பிட்டாரு. அந்த அந்த இடத்துல தான் உங்களை ரேவதி அம்மா நான் அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறம் இந்த பதிவு பிரேமா இந்த பதிவு கொடுத்தது உங்க மூலியமா தான் நாங்க ரொம்ப நாளா அதை கேட்டுட்டு வந்தோம். அதுக்கும் உங்க திருவடி வணங்கிறோம்மா. சிறப்பு. ஒன்னே ஒண்ணு, அடியார் வணங்கினா சிவனுக்கிட்ட போகலாங்கிற அந்த ஆணைத்தரமான இது எல்லாத்துலயும் வந்தாலும் நீங்க ரொம்ப அடிச்சு சொன்னீங்க. குரு முன்ன நாங்க போய் குரு இல்லாத இந்த இதுல எப்படி இருக்கிறது அப்படின்னு திருத்தொண்டர்தை கொடுத்ததே அவருதான். தில்லைவாழ் அந்தனத்தை அடியாருக்கணும் அவர் இல்ல. அந்த மாதிரி பெரிய புராணத்து முன்ன சேக்கலார வணங்கிக்கணும். அப்புறம் இந்த இது சொன்ன அனைத்து அடியாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேம்மா. சிறப்பு, ரொம்ப சிறப்புமா. எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டாங்க. சிவ சிவ. அருமை அருமை. ரொம்ப நீங்க சிறப்பா ஒரு சொன்னீங்க. வார்த்தை காஞ்சனாமா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னாதான் அது திருப்தி அடையும். இன்னமும் கடைசியே சொல்லுவீங்களே அபூர்வம், அது சொல்லுங்க. அற்புதம் அற்புதம் சொல்லுங்க. அனைவர்களுக்கும் ஆனந்தம் ஆனந்தம். அந்த ஆனந்தம் அந்த பெரிய புராணத்தை கேட்கல நம்ம அடியார் கூட்டத்தோட இருக்கிறத நம்ம அடியாருக்கு ரொம்ப ஆனந்தமா. எப்பவுமே நேர்லயும் சரி போன்லயும் சரி அது என்னமோ சொல்லுவாங்க, அமிர்த சாப்பிட்றதுக்கு சமமா தான் இருக்கு என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும். சிவாய நம்ம திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். இல்ல ஆனந்தம் ஆனந்தம் அற்புதம் அற்புதம்னுவீங்க, அதுதான் ரொம்ப சிறப்பு. சொல்றேன் கேட்டவங்க அனைவருக்கும் அற்புதம் அற்புதம் அற்புதம். அம்மா சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் அற்புதம். நாம கேட்ட அனைத்து அடியாருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அதனால திருவடி அம்மாவோட ரேவதி அம்மா திருவடியை கோடான கோடி முறை வீழ்ந்து வணங்கிறேன். ஆனா சொன்ன அப்படி பொறுமை பொறுமை பொறுமை, அவ்வளோ பொறுமையா அன்பா. இந்த நாம சொன்னா நம்ம பிரேமாவோட வாரிசுன்னு சொல்லலாம் இந்த சாருமதி அம்மாவை. அப்படி அழகா இப்பதான் வந்தாலும் நாமளும் சொல்ல வேண்டியதே இல்லை. கலாவதி அம்மாவும் சாருமதி அம்மாவும் சூப்பரா ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லிடுறீங்க. அதை கேட்டாவே மறுமுறை ஒரு முறை நாங்க இந்த பதிவு கேட்ட ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அதனால சிறப்புமா. நேத்து ஐயாவுக்கு ஒரு இதை கேட்க முடியல. ஐயா அடியான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டோம். ஆனாலும் பதிவு கேட்டுக்கிறேங்கம்மா. சிவாய் நம்ம ஆனா கேட்டுட்டு இருக்கலாம், வண்டியில தான் வந்தான், போன்ல சார்ஜ் இல்ல. ரொம்ப ரொம்ப அதாவது வாய்ப்பு அப்பா கொடுக்கறது வேணா. இன்னைக்கு வந்து நான் ரேவதி அம்மாவோட வாய்ப்புகள் ரொம்ப புண்ணியம் செஞ்சேங்கம்மா. சிவாய் நம்ம அம்மா திருவடி வணங்கிறோம்மா. திருவடி வணக்கம் அனைத்து ஐயா திருவடி வணக்கம். சிறப்பு. சிவாய் நமமா. திருச்சிற்றம்பலமா. அனைத்து அடியார் திருவடி வணக்கிறோமா. சிவாய் நம்ம. ரேவதி அம்மா நாங்க சேலத்து அம்மையப்பர்னா உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து எங்க கணேஷ் ஐயா நாங்க 3 பேர் தான் வந்து ஐயாவை பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது முறை போக முடியல, கடலூருக்கெல்லாம் வர முடியலைங்கம்மா. திருவடி வணக்கம். சிவாய் நம்ம எல்லாமே தவ குறைவுதாங்கம்மா. திருவடி வணக்கங்கம்மா. திருவடி வணக்கிறோம் அனைத்து அடியார் திருவடி வணக்கிறோம். சிறப்பு. அம்மாவுக்கு அப்ப வர முடியாத சூழ்நிலை, கடலூருக்கு வரல. சிவா சிவா. சிவாய்.
அம்மா அடுத்த முறையும் வந்து இதே மாதிரி என்னென்ன சிறப்பெல்லாம் ரேவதி அம்மா சொல்லணும். நம்ம சொன்னாப்படி நம்ம ராகவன் ஐயாக்கே தெரியாத விஷயம்னா எல்லாருக்கும் எல்லாம் கத்துட்டோம்ல. அந்த மாதிரி நீங்க சொன்னது என்ன நம்மளுக்கு குறிப்பெடுக்கிற இதுவும் இல்லையம்மா. ஆனா நான் அதுதான் இப்பதான் நினைச்சிட்டேன். ரேவதி அம்மா சார்மதியா இன்னைக்கு குறிப்பு அனுப்புங்க. நான் கண்டிப்பா இன்னொரு தாரி அந்த இதே வாயில ஆகிமா மகிமான்னு சொல்றீங்களே, அது மண்டையில எனக்கு கேட்கற ஞானம் தான் இருந்தாலும் இன்னும் ஏறல. கொஞ்சம் தான் ஏறி இருக்கு. இன்னொரு தாட்டி அதை கேட்டு இன்னொரு தாட்டி பதிவு வச்சுக்கிறேன்மா. சிவாய நம்ம ஐயா வாப்புலதான் அடிக்கடி சொல்றாருமா. நம்ம ஐயா வாப்புலதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஐயா ஆமா சொல்லியாச்சு. அதை நம்ம குடும்பத்திலையும் பதிவு விட்டுட்டாங்க. இந்த மகிமானா என்னன்னு ஐயாவும் நிறைய எடுத்து சொல்லி இருக்கிறாரு. சிவாய் கேட்டுதா? ஆமா அதுல என்ன சிறப்புன்னா 3 முறையா வணங்குறது சொல்றீங்களா? அது சிறப்பா. தூரத்துல இருந்து வணங்குறது, கிட்ட போய் மண்டி போட்டு வணங்குறது, அப்புறமே போய் அவங்கள மனமொழி மைகளால் வணங்குறது, அப்புறம் அன்னம்பாளிப்பு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் சிறப்பு அளவே இல்லம்மா. சிவ 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 அப்படிதான் அடியாரு எல்லாருமே வீழ்ந்து பட்டம்மாள் பேசுறீங்களா? சிவாயனம்மா பேசுங்கம்மா. தானத்தில் சிறந்தது எதுன்னா நிதானம்னு சொல்லுவாங்க. அது அம்மா கிட்ட தான் கத்துக்கணும். அம்மா திருமுகத்தை காட்டுங்க. திருமுகத்தை காட்டுங்க. திருமுக தரிசனம் மற்ற அடியார்கள் பார்க்கட்டும். சிவாயனம்மா அனைத்து அடியார் நல்ல மேல் நோக்கி காட்டுங்க. சிவா பேசுங்க. தானத்தில் சிறந்தது எதுன்னா நிதானம்னுவாங்க. அந்த நிதானம் அம்மா கிட்ட கத்துக்குந்து. 2வது ஒரு குருவை வந்து சிவனா ஜாவித்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அவர் அட்டமா சித்தியை அடைஞ்சார் பார்த்தீங்களா, பெருமநிலை குறும்பநாயனர். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பொறுமையா சொன்ன எல்லா விதமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கம்மா. எல்லா அடியாரும் சொல்லிட்டாங்க. சொல்ல வேண்டியது எல்லாமும் எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் தாங்கம்மா. சிறப்பு. ஆமா சரிங்க. சரி, முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். சிவாயன் அடியார்கள் வேற பேசுறேன்னா பேசலாம், இல்லைன்னா சொன்ன கருத்து சொல்ல மாற்று கருத்தா சொல்லணும். அதனால வேற பேசணும்னா பேசலாம். சரி, அடியார்லாம் உத்தரவு வாங்கிக்கிறதுக்கு முன்னால நம்ம வந்து வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுக்கலாம். சிவாயன் கலாவதி அம்மா வான்முகில் வழாது பெய்க பாடு. வான்முகில் வழாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வாங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிமேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கங்கம்மா. பிரேமம்மா திருவடி.